அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3. ஓகேவா? இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா, இந்த யூனிட்ல இருந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே, இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள். ஓகேவா? டைரக்டான ஒரு டாப்பிக்கே வந்து உங்களுக்கு புக்கில் இருக்குது. ஓகேவா? இது என்ன பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் லெசன் 18ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸோட அந்த டாபிக் வந்து முடியுது. ஓகேவா? ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து இந்த கிளாஸோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், அறிமுகம். ஓகேவா? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பலருடைய ஆட்சி பகுதிகளை வெற்றி கொண்டதும் தங்களது எல்லையை விரிவுபடுத்தி கொண்டே போனதும் தொடர்ச்சியான பல கிளர்ச்சிகளுக்கு வழிவகுத்தன. ஓகேவா? அவங்களுக்கு என்னாச்சு, அவங்களுடைய எல்லைகள் வந்து விரிவுபடுத்திட்டே போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் ஆசைப்பட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் பல கிளர்ச்சிகளுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களால் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மன்னர்கள் அல்லது அவர்களின் வாரிசுகள், தங்கள் ஆட்சி பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஜமீன்தார்கள், பாளையக்காரர்கள் ஆகியோரால் இத்தகைய கிளர்ச்சிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றாசிரியர்கள் இதை ஆரம்ப நிலை எதிர்ப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். உடைமைகள் பறிக்கப்பட்ட விவசாயிகள், பழங்குடிகள் ஆகியோரின் எழுச்சியும் இத்தகைய கிளர்ச்சியை தோன்றின. ஓகேவா? வேளாண் உறவுகளிலும் நில வருவாய் முறையிலும் நீதி நிர்வாகத்திலும் ஆங்கிலேயர்கள் செய்த மிக விரைவான மாற்றங்கள் பற்றி முந்தைய பாடம் விரிவாக கூறியுள்ளது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நிறைய நம்ம பார்த்தோம். இதுவும் அதே தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இம்மாற்றங்கள் வேளாண் பொருளாதார அமைப்பில் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தின. சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்களும் அவதிப்பட்டார்கள். ஓகேவா? எனவே மனக்கொதிப்பில் இருந்த இந்திய ஆட்சியாளர்கள் கழகத்தில் இறங்கிய போது அவர்களுக்கு விவசாயிகள், கைவினைஞர்கள் ஆகியோரின் ஆதரவும் இயல்பாகவே கிடைத்தது. அக்காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் நடந்த நிகழ்வுகளும் 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சியையும் இப்பாடத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம், மைசூர் சுல்தான்களின் எதிர்ப்பு. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக மைசூர் சுல்தான்களின் எதிர்ப்பு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் யார் வர, ஹைதர் அலியின் எழுச்சி. ஓகேங்களா? ஸோ மைசூர் விஜயநகர பேரரசின் கீழ் நிலமானிய முறையில் இயங்கிய ஒரு சிறு அரசாக இருந்தது. 1565 விஜயநகர பேரரசு வீழ்ந்ததற்கு பிறகு உடையார் வம்சத்தினர் சுதந்திரமான ஆட்சியாளர் ஆகிறாங்க. ராஜா உடையார் 1578 அரியணையை ஏறாரு. 1610 தலைநகரம் மைசூரில் இருந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்திற்கு மாற்றப்படுது. ஓகேங்களா? அப்போதிருந்து உடையார் வம்சத்தினரின் ஆட்சி 1760 வரை தொடர்ந்து. ஹைதர் அலி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை உடையார்களின் ஆட்சி நீடித்தது அப்படின்னு சொல்றாங்க. ஹைதர் அலியின் தந்தை ஃபதே முகமது கோலார் பகுதியின் கோட்டையை காவற்படை தளபதியாக இருந்திருக்காரு. ஓகேங்களா? அவரது இறப்புக்கு பின் ஹைதர் அலி தன் தலைமை பண்புகள் மூலம் படையின் உயர் பதவிகளை விரைவாக அடைகிறாரு. 1755க்குள் அவர் 100 குதிரைப்படை வீரர்களையும் 2000 காலாட்படை வீரர்களையும் நிர்வகிக்கும் அளவுக்கு அதிகாரம் படைத்த பொறுப்பை பெறார். ஓகேங்களா? யாரு, ஹைதர் அலி. மைசூரில் இராணுவத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை கொடுக்கிறாரு. மராத்தியர் ஆக்கிரமித்த மைசூர் அரசின் சில பகுதிகளை ஹைதர் என்ன பண்றாரு, மீட்கிறார். இதற்காக அவர் ஃபதே ஹைதர் பகதூர், ஓகேவா, என்ற பட்டமும் வாங்குறாரு. ஓகேவா? சோ ஃபதே ஹைதர் பகதூர் அப்படின்னா வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம். ஓகேங்களா? இந்த மாதிரி பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, 1760 ஹைதர்
ஆங்கிலேயருக்கு எதிராக புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சுக்காரர்களுடன் கூட்டு சேர்றார். ஓகேவா? ஆனால் அவர் தனது சொந்த மண்ணில் மராத்தியரால் உருவாக்கப்பட்ட சதி திட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எனினும் ஹைதர் அதை வெற்றிகரமாக முறியடிக்கிறார். அதற்கு பிறகு அவரே நடைமுறையில் மைசூரின் தளவாயாக இருந்து உண்மையான ஆட்சியாளராக ஆகிறாரு. 1770ல மைசூர் அரசர் நஞ்சராஜா, ஓகேவா, நஞ்சுட்டி கொல்லப்படுறார். பாய்சன் கொடுத்து என்ன பண்றாங்க, அவரை கொண்டுறாங்க. அதில் ஹைதருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் கிளம்பியது. இந்த நிகழ்வுக்கு பிறகு உடையார் வம்ச அரசுகள் பெயரளவிலான ஆட்சியாளர்களாக ஆகிறாங்க. ஹைதரே உண்மையான அரசு அதிகாரத்துக்கு உரியவர் ஆவார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைதர் அலியும் ஆங்கிலேயரும். ஓகேவா? ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதை பத்தி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனி திவானி உரிமையை பெற்ற பிறகு தனது நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளை கூடுதல் கவனத்துடன் பாதுகாக்க வேண்டியிருந்தது. ஓகேவா? ஸோ அது என்னது? ஓகேவா, திவானி உரிமை பெற்ற இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிஷா, ஓகேவா, ஆகியவற்றில் முகலாய அரசுக்கு பதிலாக வரி வசூலிக்கும் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனி போதுமான வலிமையுடன் இல்லாததால் இந்திய அரசுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து வந்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகாரத்திற்கு உட்பட்ட இடங்களை தக்க வைத்துக் கொள்ள இடைப்பட்ட நாடுகளை வாரன் ஹேஸ்டிங்ஸ், ஓகேவா, சுற்றுவேலி கொள்கை மூலம் தொடர்ந்து அனுமதித்தார். எனினும் கம்பெனி கர்நாடக அரசியல் விவகாரங்களில் ஈர்க்கப்பட்டது. நவாப் பதவிக்காக தொடர்ச்சியாக நடைபெற்ற மோதல்களே இதற்கு காரணம். ஆங்கிலேய வணிகர்கள் இதை இந்திய அரசியலில் நேரடியாக தலையிடுவதற்கான ஒரு பெரிய என்ன பண்றாங்க, அது பெரிய வாய்ப்பா கருதியிருக்காங்க. ஆனால் அவர்களின் முயற்சிக்கு ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாம் ஆகிய வலிமை மிக்க சக்திகளிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இருந்தன சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் முதலாம் மைசூர் போர். ஸோ இந்த மைசூர் போர் அப்படிங்கிறது முதலாம் மைசூர் போர், இரண்டாம் மைசூர் போர், மூன்றாம் மைசூர் போர், நான்காம் மைசூர் போர் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதோடைய இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் என்ன பண்ணுவாங்க, பொறுத்துகளை கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முதலாம் மைசூர் போர். ஓகேவா? மூன்றாம் கர்நாடக போரில் வங்காளத்திலிருந்து படைகளை வழிநடத்திய கர்னல் ஃபோர்டே, ஓகேவா, 1759இல் மசூலிப்பட்டினத்தை கைப்பற்றார். இது ஜாலாபாத், ஓகேவா, ஜங் உடனான உடன்படிக்கைக்கு வழிவகுத்தது. அவர் வட சர்க்கார்கள் என அறியப்படும் கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் ஆகிய மாவட்டங்களை ஆங்கிலேயருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டியிருந்தது. வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசமானதை முகலாய பேரரசர் 1765இல் அலகாபாத் உடன்படிக்கை மூலம் அங்கீகரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் 1766ல ஆங்கிலேயர் பகுதிகளை கையகப்படுத்திய போது பிரச்சனை தோன்றுது. இந்த பகுதிகளை ஆங்கிலேயர் கையகப்படுத்த நிஜாம் அலி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக அவருக்கு எதிரிகளிடமிருந்து ஆபத்து வரும்போது ஆங்கிலேயர் உதவிக்கு வருவார்கள் என்றும் ஒரு உடன்படிக்கை மேற்கொள்றாங்க. இந்த வாக்குறுதி மூலம் ஹைதர் அலிக்கு எதிரான நிஜாம் அலிக்கு உதவ தாங்கள் தயாராக இருப்பதை உணர்த்தினார்கள். ஆங்கிலேயர் பின்னாட்களில் பின்பற்றிய துணைப்படை திட்டத்திற்கு இந்நடைமுறை காரணியாக அமைந்தது. நிஜாம் அலி ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டாலும் 1767ல அவருக்கு ஹைதர் அலி என்ன பண்றாரு, ஹைதர் அலிக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு உடன்பாடு ஏற்படுது. எனவே ஆங்கிலேயர் ஹைதருக்கு எதிராக போரை அறிவித்தார். இது முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் அல்லது முதலாம் மைசூர் போர் என அறியப்படுகிறது. இது பாருங்க, பம்பாயிலிருந்து வந்த ஆங்கிலேயரின் ஒரு படை மேற்கு கடற்கரையின் மங்களூரையும் அதை சுற்றியிருந்த பிற பகுதிகளையும் கைப்பற்றியது. ஆனால் ஹைதர் இவற்றை மீட்டெடுக்கிறாரு. பெங்களூரை கைப்பற்ற நினைத்த ஆங்கிலேயரின் முயற்சி வெற்றி பெறவில்லை. 1768ல ஹைதர் பாராமஹால், ஓகேவா, அது என்னது, சேலம் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேவா? ஸோ பாராமஹால் மீது திடீர் தாக்குதல் தொடுத்து கேப்டன் நிக்சனை தோற்கடித்து கரூரையும் ஈரோடையும் கைப்பற்றாரு.
இதற்கிடையே ஹைதரின் தளபதி பலசுல்லா ஓகேவா பசலுல்லா கான் மதுரையிலும் திருநெல்வேலியிலும் படையை எந்த எதிர்ப்பும் இன்றி வழிநடத்தி செல்றாங்க. ஹைதர் தஞ்சாவூருக்கும் அங்கிருந்து கடலூருக்கும் என்ன பண்றாங்க, முன்னேறி செல்றாங்க. ஆங்கிலேயர் மீதான தாக்குதலை நிறுத்த ஹைதர் விரும்பாவிட்டாலும் மராத்தியர் படையெடுத்து வரக்கூடும் என்ற அச்சுறுத்தல் அவரை ஆங்கிலேயருடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுது. அவருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட சென்னை உடன்படிக்கையில் இருந்த நிபந்தனைகள் என்னென்ன ஓகேவா, என்னன்னு கொடுத்துறாங்க பாருங்க. இரு தரப்பும் கைப்பற்றிய பகுதிகளை அவரவரிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். அடுத்தது, கரூர் மட்டும் ஹைதரின் வசம் இருக்கும். தங்களை தற்காத்து கொள்ள நடைபெறும் போர்களில் இருதரப்பும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். இது மராத்தியருக்கு எதிராக ஆங்கிலேயர் உதவுவதற்கு கடமைப்பட்டவர்கள் என்பதையே குறித்தது. ஆனால் ஹைதருக்கும் மராத்தியருக்கும் எதிரான சண்டையின் போது தேவையான நேரத்தில் ஆங்கிலேயர்கள் உதவி கிடைக்காததால் ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்புறாரு. அடுத்து பாருங்க, இரண்டாம் மைசூர் போரும் ஹைதரும் அது எப்ப நடக்குது, 1780 இருந்து 84 4 வருடங்கள் ஓகேங்களா. ஸோ அமெரிக்க சுதந்திர போருக்கு பிறகு பிரான்ஸ் அமெரிக்காவுடன் நட்புடன்படிக்கை செய்து கொண்டது. அது எப்போ 1778 நட்புடன்படிக்கை பண்றாங்க. எனவே பிரிட்டன் பிரான்சுக்கு எதிரான போரை அறிவிக்குது. இதை போலவே ஸ்பெயினும் அமெரிக்காவுடன் நட்புடன்படிக்கை மேற்கொண்டு இங்கிலாந்துக்கு எதிராக போரில் இறங்கிய போது இங்கிலாந்து தனிமைப்படுத்தப்பட்டது. ஓகேவா. இந்தியாவிலும் பிரெஞ்சு படையின் ஆதரவுடன் நிஜாம் அலியும் மராத்தியரும் கைகோர்த்து செயல்பட்ட போக்கு ஆங்கிலேயர்களுக்கு நெருக்கடியை அதிகப்படுத்தது. ஹைதர் அலி இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள கர்நாடகத்திற்கு படையெடுத்து போறார். ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான படையுடன் சேர்ந்து செயல்பட வேண்டிய கர்னல் பெய்லி ஓகேவா ஹைதரின் திடீர் தாக்குதலில் கடுமையாக காயமுறார். இது மன்ரோவை சென்னை நோக்கி செல்ல வைத்தது. ஹைதர் ஆற்காடை கைப்பற்றினார் ஓகேங்களா. எப்போ 1780. இந்நிலையில் சென்னை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க வந்தவாசி போரில் வெற்றி பெற்ற சர் ஐயர் கூட் ஓகேவா மதராஸை கடல் வழியே முற்றுகையிட வங்காளத்திலிருந்து அனுப்பப்படுறார். ஹைதருக்கு எதிராக வெற்றியை ஈட்டிய சர் ஐயர் கூட் புதுச்சேரியை நோக்கி நகர்றாரு. இதற்கிடையே ஹைதர் தஞ்சாவூர் அரசை தன் பிடிக்குள் கொண்டு வந்தார். சர் ஐயர்கூட் பரங்கிப்பேட்டையை அடைந்து ஹைதருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் என்ன பண்றாரு, வெற்றி பெறார். ஹைதர் அங்கு நடைபெற்ற மோதலில் ஆங்கிலேயரிடம் பிடிபடுவதிலிருந்து நூல் இலையில தப்பிச்சு போயிடுறாரு. ஹைதரின் மகன் திப்பு சுல்தான் கர்னல் ரெய்த்வேட்டை கும்பகோணம் அருகே தோற்கடித்து சிறைபிடிக்கிறார். மைசூர் சுல்தானின் கவனத்தை திசை திருப்புவதற்காக ஜெனரல் மேத்யூஸ் மங்களூரை நோக்கி ஒரு படையெடுப்பை மேற்கொள்றாங்க. இந்த நடவடிக்கை ஆங்கிலேயர் எதிர்பார்த்தபடி திப்பு சுல்தானை கர்நாடகத்தை விட்டு மேற்கு கடற்கரை நோக்கி நகர வைத்தது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதரின் மரணம் அமெரிக்க சுதந்திர போரின் முடிவில் கையெழுத்தான பாரிஸ் உடன்படிக்கை, நீண்ட நாட்களுக்கு நீடித்த மங்களூர் முற்றுகை ஆகிய நிகழ்வுகள் திப்பு சுல்தானுக்கு எதிரான ஆங்கிலேய நடவடிக்கைகளுக்கு வலு சேர்ப்பதாக இருந்தது. கர்னல் லேங் கரூரையும் திண்டுக்கலையும் கைப்பற்றாரு. கர்னல் புல்லர்டன் பாலக்காட்டையும் கோயம்புத்தூரையும் கைப்பற்றாங்க. அடுத்ததாக ஸ்ரீரங்கப்பட்டணத்தை கைப்பற்றும் நோக்கத்துடன் அவர் முன்னேறி வந்தபோது திப்பு சுல்தான் சமாதானத்திற்கு விருப்பம் தெரிவித்து முற்றுகையை தவிர்க்கிறார். 1784 மார்ச் மாதத்துல மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தானது. அதன்படி இரு தரப்பினரும் அவரவர் வென்ற பகுதிகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் போரில் கைதானவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கிறாங்க. அடுத்த பாருங்க, மூன்றாம் மைசூர் போர் ஓகேவா 1790 2 வருடம் ஓகேவா. ஸோ இடைப்பட்ட காலத்தில் காரன்வாலிஸ் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்கிறார்.
அவர் திப்பு சுல்தானை பழிவாங்கும் விதத்தில் நடந்து கொள்றாரு. தெற்கில் இரு மிகப்பெரிய சக்திகளாக விளங்கிய ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியரின் கூட்டமைப்பும் ஆங்கிலேயரின் கூட்டாளிகளாக இதில் செயல்படுறாங்க. திப்புவுடனான போருக்கு தேவைப்பட்ட நிதி ஆதாரங்களையும் கூடவே தன் படைகளையும் ஹைதராபாத் நிஜாம் ஆங்கிலேயருக்கு கொடுக்கிறார். 1782 முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் ஆங்கிலேயருடன் சால்பை உடன்படிக்கை செய்து கொண்ட மராத்தியர் ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, ஆதரிக்கிறாங்க. ஆங்கிலேயரின் கை ஓங்கி இருந்தது. திப்பு கான்ஸ்டாண்டினோபிலுக்கும் 1787 பாரிஸுக்கும் தூதுக்குழுவை அனுப்புறாரு. ஆங்கிலேயருக்கு எதிராக தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்காக திப்பு இந்த ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொள்றார். பிரெஞ்சு அரசர் 16ஆம் லூயி தூதுக்குழுவை நட்புறவுடன் நடத்தினாலும் திப்பு எதிர்பார்த்த ஆதரவு குறித்து வெற்று வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. பிரிட்டனுடன் நட்பு பாராட்டிய திருவாதங்கூர் மீதான திப்புவின் தாக்குதலும் கொடுங்கலூரை கைப்பற்றியதும் கம்பெனி அரசுடனான போருக்கான அறிவிப்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டன. இவ்வாறு 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது. கர்னல் ஹர்ஸ்ட்லி ஓகேவா திப்புவின் தளபதி சூசைன் அலியை கள்ளிக்கோட்டையில தோற்கடிக்கிறாங்க. இதற்கு பதிலடியாக திப்பு திருவண்ணாமலையை கைப்பற்றார். புதுச்சேரி பிரெஞ்சு ஆளுநரின் ஆதரவை பெறுவதற்கு திப்பு எடுத்த முயற்சி வெற்றி பெறல. காரன்வாலிஸ் தானே வேலூரிலிருந்து படையெடுத்து வந்து பெங்களூருவை அடைகிறாரு. வழியில் அவர் திப்புவை எதிர்கொள்ள நேர்ந்தது. ஸ்ரீரங்கப்பட்டணம் அருகே திப்பு தோற்கடிக்கப்படுறார். படையெடுப்பின் போது தேவைப்படும் பொருட்களின் பற்றாக்குறையால் காரன்வாலிஸ் பின்வாங்க வேண்டியிருந்தது. இந்த தருணத்தில் மராத்தியர் ஆங்கிலேயருக்கு தேவையான பொருட்களை வழங்கியிருக்கிறாங்க. கூடுதல் வலிமை பெற்ற ஆங்கிலேய படை ஸ்ரீரங்கப்பட்டணத்தை முற்றுகையிட்டது. அதன் கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திப்பு அமைதி உடன்படிக்கைக்கு அழைப்பு விடுறார். உடன்படிக்கையில் காரன்வாலிஸ் விதித்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். ஓகேங்களா? ஸோ இதானது ஸ்ரீரங்கப்பட்டணம் கோட்டை. ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கையின்படி திப்பு அவருடைய ஆட்சி பகுதிகளில் பாதி இடங்களை ஆங்கிலேயருக்கு கொடுக்க வேண்டும். போர் இழப்பீடாக 3 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும். அவருடைய மகன்களில் 2 பிணை கைதிகளாக அனுப்பி வைக்க வேண்டும். கூட்டணியாளர்களிடையே திப்புவிடம் இருந்து பெறப்பட்ட பகுதிகளும் இழப்பீட்டுத் தொகையும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ஆங்கிலேயர் மலபார், திண்டுக்கல், பாராமஹால் ஆகிய பகுதிகளை பெற்றார்கள். திப்பு குடகு பகுதியை இழக்கிறார். அதன் அரசர் ஆங்கிலேயருக்கு கீழ்ப்படிய வேண்டிய சிற்றரசுகள் ஆகுறாங்க. திப்புவின் அதிகாரம் பெருமளவுக்கு குறைக்கப்படுது. சென்னையில் பிணை கைதிகளாக இருந்த திப்புவின் மகன்கள் அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு 1794ஆம் ஆண்டு மே 29 அன்று திருப்பி அனுப்பி வைக்கப்படுறாங்க. இந்த உடன்படிக்கை மூலம் ஏற்பட்ட அவமானத்தையும் பொருளாதார இழப்பையும் திப்புவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மைசூர் அரசர் 9ஆம் சாம்ராஜ் ஓகேங்களா 1796 இறந்து போகிறாரு. அடுத்த அரசரை நியமிக்கும் முறையான வழக்கத்தை திப்பு பின்பற்றவில்லை. அவர் இந்த தீர்மானத்திற்கு வந்த அதே நேரத்தில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த மொரிஷியஸின் கவர்னர் மாலரிக் ஓர் அறிவிப்பை வெளியிடுறார். என்ன அறிவிப்புனா, பிரான்சிடம் இருந்து உதவி கிடைத்த பிறகு திப்பு ஆங்கிலேயர் மீதான போர் குறித்து அறிவிப்பார் என்பதே மாலரிகரின் அறிவிப்பாகும். திப்பு 1798 ஜூலையில் பிரான்ஸ் ஆட்சியை நிர்வகித்த இயக்குநரகத்துடன் அதற்கு பிறகு அங்கு ஆட்சியை பிடித்த நெப்போலியனுடனும் மேற்கொண்ட கடித தொடர்புகளும் அவர் வெல்லஸ்லியுடனான கடித தொடர்பில் காட்டிய நழுவல் ஆகியவற்றை வெல்லஸ்லியை மீண்டும் திப்புவுக்கு எதிரான போரை அறிவிக்க செய்தது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 4ஆம் மைசூர் போர் 1799 நடக்குது. ஓகேங்களா? 4ஆம் மைசூர் போர் 1799. திப்பு தனது படையையும் நிதி ஆதாரங்களையும் வலுப்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்றாரு. 1796 பாரிஸுக்கு மீண்டும் தூதர்களை அனுப்புறார். 1797 வருகை புரிந்த பிரெஞ்சு தூதுக்குழுவானது மொரிஷியஸில் இருந்து பிரெஞ்சு ஆதரவு கொடுக்கப்படும் என உறுதியளித்தது. பிரான்ஸ்
பிரான்சில் இருப்பதை போல ஸ்ரீரங்கப்பட்டினத்திலும் ஜேக்கோபியர் கழகம் தொடங்கப்பட்டது. மைசூர் சுல்தானுக்கும் பிரெஞ்சு அரசுக்குமான நல்லுணர்வை தெரிவிக்கும் விதத்தில் பிரெஞ்சு குடியரசின் கொடி ஏற்றப்படுது. பிரெஞ்சுடன் திப்பு ஏற்படுத்தி கொண்ட கூட்டணியால் கோபமுற்ற புதிய கவர்னர் ஜெனரலான வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தின் கீழ் மைசூரில் ஆங்கிலேய படை ஒன்றை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார். திப்பு இதை ஏற்கவில்லை. ஆங்கிலேயர் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரை 1799 அறிவிக்கிறாங்க. ஜெனரல் டேவிட் பேர்டு ஸ்ரீரங்கத்தின் மீது திடீர் தாக்குதல் தொடுத்து கைப்பற்றிட்டார். அமைதி உடன்படிக்கையான திப்புவின் வேண்டுகோள் நிராகரிக்கப்படுது. இறுதி மோதலில் காயமுற்ற திப்பு ஒரு ஐரோப்பிய படை வீரரால சுட்டு கொல்லப்படுறாரு. திப்புவை அகற்றியதும் உடையார் வம்சத்தினரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியதும் தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியின் உண்மையான தொடக்கமாக அமையுது. திப்புவின் மகன்கள் முதலில் வேலூரில் சிறை வைக்கப்படுறாங்க. 1806 வேலூர் கிளர்ச்சிக்கு பிறகு கல்கத்தாவுக்கு அவங்கள மாத்திடுறாங்க. இவ்வாறு ஆங்கிலேயருக்கு எதிரான மைசூர் சுல்தான்களின் வீரம் செறிந்த மோதல்கள் முடிவுக்கு வருது. அடுத்தது பாருங்க, தென்னக பாளையக்காரர்களின் தொடக்க கால எதிர்ப்புகள். ஓகேவா, தென்னிந்தியாவில் ஃபர்ஸ்ட் பாளையங்களின் தோற்றம். ஓகேவா, ஸோ விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்த நாகம நாயக்கரும் அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரும் மதுரை, திருநெல்வேலி ஆகியவற்றின் சுதந்திரமான ஆட்சியாளர்களாக தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். தளவாய் அரியநாத முதலியாரின் திறமையான வழிகாட்டுதலின் கீழ் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசர்களும் வகைப்படுத்தப்பட்டு 72 பாளையங்களாக மாற்றப்படுது. விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்புறாங்க. அதில் 72 அரண்கள் இருந்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைமையின் கீழ் இருந்தன. பாளையக்காரர் அரசுக்கு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட தொகையை கப்பமாக செலுத்துவதற்கும் தேவையான போது படைவீரர்களை அனுப்புவதற்கும் பாளையத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் கடமைப்பட்டவர். இந்த கடமைகளையும் பிற பணிகளையும் செய்வதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெற சில கிராமங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அக்கிராமங்களில் அவர் வரி விதித்து நிதி திரட்டினார்கள். ஓகேவா, இத்துடன் கூடுதலாக பல பட்டங்களும் சிறப்பு உரிமைகளும் பாளையக்காரர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. பாளையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிமையியல் பிரச்சனைகளிலும் குற்றவியல் பிரச்சனைகளிலும் விசாரணை நடத்தி நீதி வழங்கும் அதிகாரமும் அவர்களுக்கு உண்டு. யாருக்கு? பாளையக்காரர்களுக்கு. புவியியல் அடிப்படையில் பரவியிருந்த பாளையங்களை மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள் என பிரிக்கலாம். மரவர் குறுநில மன்னர்களிடம் இருந்த பாளையங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலியின் மேற்கு பகுதியில் அமைந்திருந்தன. கிழக்கு பகுதியில் உள்ள கரிசல் நிலப்பரப்புகளில் தெலுங்கு பேசுவோர் குடியேறியிருந்தார்கள். அவை பாளையக்கார நாயக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பாளையக்காரர்களின் கிளர்ச்சி. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்கள் என்னென்ன கிளர்ச்சிகள் செஞ்சாங்க? தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிராமங்களை அடகு வைத்து ஏராளமாக கடன் வாங்கியிருந்த ஆற்காடு நவாப் அங்கெல்லாம் நிலவரி வசூல் செய்யும் உரிமையை கம்பெனிக்கு அளித்தார். கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான் கிழக்கிந்திய கம்பெனி படையில் இந்திய வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுறார். அவருக்கு படைத்தலைமையுடன் வரி வசூலிக்கும் பொறுப்பும் வழங்கப்படுது. ஆற்காடு நவாபின் வேண்டுகோளின்படி 1755 அவருக்கு உதவி செய்ய 500 ஐரோப்பியரும் 200 சிப்பாய்களும் அடங்கிய படை மதுரை, திருநெல்வேலி பகுதிக்குள் நுழைய உத்தரவிடப்பட்டது. பாளையக்காரர்கள் அதிகாரத்தில் கம்பெனி நிர்வாகத்தின் குறுக்கீடு கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தது. மாபூஸ் கான். ஓகேவா, சோ ஆற்காடு நவாபின் மூத்த அண்ணன்னா யாரு? மாபூஸ் கான். ஓகேவா, இந்த பகுதிகளில் நவாபின் பிரதிநிதியாக நியமிக்கப்படுறார். மாபூஸ் கான் கர்னல் ஹரானுடன் திருநெல்வேலிக்கு படையெடுத்து செல்றாரு.
அவர்கள் மதுரையை எளிதாக கைப்பற்றுகிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செய்த கட்டபொம்மனின் அதிகாரத்தை குறைப்பதற்காக சிறப்பு குழுவை அனுப்பி வைக்கிறாங்க. பிறகு அது திரும்ப வரவழைக்கப்பட்டது. ஹரான் ஊர் திரும்பும் வழியில் நெற்கட்டும் செவல் கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க உத்தரவு வந்தது. அந்த பாளையத்தை ஆட்சி செய்த பூலித்தேவர் மேற்கு பாளையக்காரர்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்றிருந்திருக்கார். பீரங்கி உள்ளிட்டவற்றின் பற்றாக்குறை, படை வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய தேவை ஆகிய காரணங்களால் ஹெரானின் தாக்குதல் கைவிடப்பட்டது. அவரது படை மதுரைக்கு திரும்பி போயிடுறாங்க. நவாப் சந்தா சாஹிப்பின் பிரதிநிதிகளான மியானா, முடிமம்யா, நபிகான், கட்டக் ஆகிய பதான் இனத்தை சேர்ந்த அதிகாரிகளின் மதுரையையும் திருநெல்வேலியையும் கண்காணித்து வந்திருக்காங்க. அவர்கள் ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக தமிழ் பாளையக்காரர்களை ஆதரிச்சிருக்காரு. அவர்களுடன் பூலித்தேவருக்கு நெருக்கமான உறவு இருந்தது. ஊற்றுமலை, சுரண்டை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், கொல்லங்கொண்டான், வடகரை ஆகிய பாளையங்களின் ஆட்சியாளர்களும் பூலித்தேவரின் கூட்டமைப்பில் சேர்றாங்க. ஓகேங்களா. திருவானந்தூர் களக்காடு திரும்ப தரப்படும் என்ற வாக்குறுதி மூலமாக புலித்தேவர் திருவானந்தூரின் ஆட்சியாளரையும் தன் கூட்டமைப்புல சேர்த்திருந்தார். இன்னொரு பக்கம் ஆற்காடு நவாப் மாபுஸ்கானுக்கு கூடுதல் படைப்பிரிவை அனுப்புறாரு. நவாபின் வலுப்படுத்தப்பட்ட படை திருநெல்வேலியை நோக்கி பயணித்தது. கம்பெனியை சேர்ந்த 1000 வீரர்களுடன் நவாப் மூலம் கூடுதலாக அனுப்பி வைக்கப்பட்ட 600 வீரர்களும் இப்பொழுது மாபுஸ்கானிடம் இருக்கிறாங்க. கூடவே கர்நாடகத்திலிருந்து குதிரைப்படையினரும் காலாட்படை வீரர்களும் வந்ததால் மாபுஸ்கானின் படைபலம் அதிகரிக்குது. அவர் தன் படையினரை களக்காட்டு அருகே நிறுத்தி வைப்பதற்கு முன்பே திருவிதாங்கூரில் இருந்து வந்த 2000 வீரர்கள் புலித்தேவர் படையுடன் சேர்ந்து கொண்டார்கள். களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபுஸ்கானின் படை தோத்து ஓடிடுறாங்க. புலித்தேவரும் பிற பாளையக்காரர்களும் கூட்டாக சிறப்பான திட்டமிடலுடன் காட்டிய எதிர்ப்பு ஆங்கிலேயரை திருநெல்வேலி விவகாரங்களில் நேரடியாக தலையிட வைக்குது. 1756 இருந்து 1763 வரைக்கும் திருவிதாங்கூரில் இருந்து கிடைத்த சீரான ஆதரவுடன் புலித்தேவர் தலைமையிலான பாளையக்காரர்கள் ஆற்காடு நவாபுக்கு எதிரான கிளர்ச்சியில் நீடித்து நிற்கிறாங்க. கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கிகளும் வெடிமருந்துகளும் வந்து சேரும் வரை புலித்தேவரை தாக்க துணியவில்லை. ஓகேங்களா. பிரெஞ்சுக்காரர் ஹைதர் அலி, மராத்தியர் ஆகியோருடன் ஆங்கிலேயர் போர்களில் ஈடுபட்டு வந்ததால் 1760 செப்டம்பரில் தான் பீரங்கிகள் வந்து சேருது. யூசுப் கான் நெற்கட்டும் செவல் கோட்டையை இடிக்கும் நோக்கத்துடன் தாக்குதலை நடத்துறாரு. இது ஏறத்தாழ 2 மாசங்கள் அதனால நீடிக்குது. 1761 மே 16 நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யூசுப் கான் வசமாயின. அவர் கைப்பற்றுகிறார். புதுச்சேரியை ஆங்கிலேயர் கைப்பற்றியதால் பிரெஞ்சுக்காரர்களின் தலையீடு இல்லாமல் ஆனது. பிரெஞ்சுக்காரரிடமிருந்து உதவிகள் வர முடியாத காரணத்தால் பாளையக்காரர்களின் ஒற்றுமை குலைய தொடங்கியது. திருவிதாங்கூர், சேத்தூர், ஊற்றுமலை, சுரண்டை ஆகிய பாளையங்களை சேர்ந்தவர்கள் ஆங்கிலேயர் அணிக்கு மாறிடுறாங்க. கம்பெனி நிர்வாகத்துக்கு தெரிவிக்காமல் பாளையக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த யூசுப் கான் துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 1764 தூக்கில் போட்டுறாங்க. கோட்டைகளை யூசுப் கான் கைப்பற்றிய பிறகு எங்கோ தஞ்சம் புகுந்த புலித்தேவர் தனது பாளையத்துக்கு திரும்பி மீண்டும் ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்ட தொடங்குறாரு. இம்முறை ஆங்கிலேயர் அனுப்பிய கேப்டன் கேம்பில் நெற்கட்டும் செவல் கோட்டையை முற்றுகையிட்டு 1767 கோட்டை கைப்பற்றுகிறாரு. புலித்தேவரின் இறுதி நாட்கள் குறித்த உறுதியான செய்திகள் கிடைக்கல. அடுத்து நம்ம பார்க்க போறது வேலு நாச்சியை பத்தி பார்க்க போறோம். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார்.
அவர் சிவகங்கை அரசரான முத்துவடுக பெரிய உடையாரை மணந்திருக்காரு. அவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகளும் இருக்கிறாங்க. வேலு நாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதும் அவர் தன் மகளுடன் தப்பித்து திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் ஹைதர் அலியின் பாதுகாப்புல 8 வருடம் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இக்காலகட்டத்தில் வேலு நாச்சியார் ஒரு படையை கட்டமைக்கிறாங்க. ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைக்கிறாங்க. 1780 இவ்விருவரின் துணையோடு ஆங்கிலேயருடன் போரிட்டு வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க, வெற்றி பெறுறாங்க. இங்க பாருங்க, வேலு நாச்சியார் ஒரு பெண்கள் படையை உருவாக்கி இருந்தார். அவர் ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்குகளை கண்டுபிடிப்பதற்கு தன் உளவாளிகளை பயன்படுத்தினார். நாச்சியாரின் படையில் இருந்த குயிலி தன் மீது நெருப்பு வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்கில் நுழைந்து அதை அழிச்சிடறாங்க. நாச்சியாரின் படையில் இருந்த இன்னொரு உளவாளி அவரால் தத்தெடுக்கப்பட்ட உடையாள் ஆவார். இவர் ஆங்கிலேயரின் ஒரு ஆயுத கிடங்கை வெடிக்க செய்வதற்காக தன்னையே அழித்துக் கொண்டார். ஓகேங்களா? ஆற்காடு நவாப் வேலு நாச்சியாருடைய படை முன்னேறி வருவதை தடுக்க பல தடைகளை ஏற்படுத்துறாங்க. எனினும் நாச்சியார் அனைத்து தடைகளையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு சிவகங்கைக்குள் நுழைகிறாங்க. ஆற்காடு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்படுறார். சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் மருது சகோதரர்களின் துணையுடன் ராணியாக மீண்டும் முடிசூடிக் கொள்கிறாங்க. சின்ன மருது நாச்சியாரின் ஆலோசகராகவும் பெரிய மருது படைத்தளபதியாகவும் நியமிக்கப்பட்டார். 1783 ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வராங்க. இம்முறை மருது பாண்டியர் சில ராஜதந்திர நடவடிக்கைகளால் சிவகங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க. பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்படிக்கைப்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசர் ஆகிறார். 1790 இவருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்ட வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகத்துக்கிடமான முறையில இறந்து போயிடுறாங்க. வேலு நாச்சியார் நோயுற்று 1796 வேலு நாச்சியாரும் இறந்து போயிடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா? வேலு நாச்சியார் ராமநாதபுரத்திலும் சிவகங்கையிலும் ஆங்கிலேயருக்கு சவாலாக இருந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மனின் எதிர்ப்பு வளர்ந்து கொண்டிருந்தது. கட்டபொம்மன் ஒட்டபிடாரத்துக்கு அருகில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ஓகேவா? கட்டபொம்மன் நாயக்கர் என்பது அவரது குடும்ப பட்டமாகும். கட்டபொம்மனின் தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் கர்னல் கரான் காலத்தில் குறுநில மன்னராக இருந்திருக்கிறார் அவங்க தாத்தா. ஓகேவா? 1760 பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது தந்தையின் இறப்புக்கு பிறகு பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு பொறுப்பேற்கிறாரு. கம்பெனிக்கும் தென் சீமை பாளையத்தாருக்கும் தொடர்ந்து மோதல் இருந்ததால் கம்பெனிக்கு அவர்கள் கப்பம் செலுத்துவது ஒரு பிரச்சனையாகவே நீடித்து இருந்தது. 1798 செப்டம்பர் மாதத்துக்கான கப்பமும் செலுத்தப்படாததால் கலெக்டர் ஜாக்சன் அவருக்கே உரிய ஆணவத்துடன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதுகிறார். நாட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டதால் வரி வசூலிப்பது மிக கடினமான வேலையானது. கலெக்டர் ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மனை தண்டிக்கும் நோக்குடன் ஒரு படையை அனுப்ப விரும்பினாலும் சென்னை நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகேங்களா? திருநெல்வேலியில் இருந்த படை வீரர்களை மைசூர் திப்பு சுல்தானுக்கு எதிராக போரிடுவதற்காக கம்பெனி ஏற்கனவே அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் மிகவும் தொலைவில் இருந்த தெற்கு பகுதியில் போர் செய்வது ஆபத்து என கம்பெனி கருதியது. ஓகேவா? அது பிரச்சனைகளில் தொடர்புடைய பாளையக்காரரை ராமநாதபுரத்துக்கு வரவழைத்து கலந்தாலோசிக்க செய்யும்படி கலெக்டருக்கு உத்தரவிட்டது. போர்லாம் எதுவும் பண்ண வேணாம், அவங்க கூப்பிட்டு உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி 1798 ஆகஸ்ட் 18 அன்று ஜாக்சன் 2 வாரங்களுக்குள் தன்னை ராமநாதபுரத்திற்கு வந்து சந்திக்கும்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. திருநெல்வேலி சுற்றுப்பயணத்தை ஓகேவா அந்த மாதிரி உத்தரவு பிறப்பித்து விட்டு திருநெல்வேலிக்கு என்ன பண்றாங்க, கலெக்டர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றார். பாளையக்காரிடமிருந்து கப்பம் வசூலிப்பதற்காக சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் அவர் தங்கியிருந்த போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை சந்திக்க முயற்சிக்கிறார். ஆனால் ராமநாதபுரத்தில் தான் கலெக்டரை சந்திக்க முடியும் என அவருக்கு
அறிவுறுத்தப்படுது. ஓகேங்களா? இந்த அவமதிப்பையும் மீறி கட்டபொம்மன் 23 நாட்களில் 400 மைல் தூரம் கலெக்டரை சளைக்காமல் பின்தொடர்ந்து செப்டம்பர் 19ஆம் நாள் ராமநாதபுரத்தை அடைகிறார். கலெக்டரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அன்றே தரப்பட்டது. ஓகேங்களா? இன்னைக்கு மீட்டிங் வச்சுக்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. கட்டபொம்மன் சரியாக நடந்து கொண்டதாகவும் இதன் மூலம் அவர் தன்னை அழிவிலிருந்து காத்து கொண்டதாகவும் ஜாக்சன் திருப்தியுடன் கூறியிருக்கார். கட்டபொம்மன் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தொகையில் பெரும்பகுதியை செலுத்திவிட்டதையும் 1080 வாரகன் மட்டுமே பாக்கி இருப்பதையும் கணக்குகளை சரிபார்த்து அவர் அறிந்து கொள்றாரு. இந்த சந்திப்பின் போது ஆணவ குணம் கொண்ட ஜாக்சன் முன்னால் கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் நின்றபடி உரையாட வேண்டியிருந்தது. உட்கார கூட சொல்லலாம் அவங்க. சந்திப்பின் இறுதியில் ஜாக்சன் இருவரையும் ராமநாதபுரம் கோட்டையில் தங்கும்படி கூறுறார். திடீரென வந்த வீரர்கள் கட்டபொம்மனை கைது செய்யவே வந்திருந்தார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. கட்டபொம்மனும் அமைச்சரும் தப்ப முயன்றனர். கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்படுறாங்க. சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்படுறாரு. கட்டபொம்மன் மட்டுமே தப்பிச்சு போயிடுறார். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் தன்னிடம் ஜாக்சன் நடந்து கொண்ட முறையை ராமநாதபுரத்தில் நடந்த மோதலுக்கு காரணம் என்று சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் போடுறார். இதற்கிடையே ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் கம்பெனி நிர்வாகத்திடம் கட்டபொம்மன் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டார். இவ்வாறு கட்டபொம்மன் சரணடைந்தால் நேர்மையான விசாரணை நடைபெறும் என்றும் இதற்கு உடன்படாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவிக்கிறார். அதன்படி கட்டபொம்மன் கம்பெனி விசாரணை குழுவிடம் நேரில் சென்று விளக்கத்தை கூறுறார். கழக குற்றச்சாட்டுகளிலிருந்து கட்டபொம்மனை விடுவித்த குழு கலெக்டர் நடந்து கொண்ட விதத்திற்காக அவரை கண்டித்தது. லூசிங்டன் பகுதி கலெக்டராக நியமிக்கப்பட்டார். ஓகேவா? லூசிங்டன் புதிய கலெக்டராக நியமிக்கப்படுறாரு. இறுதியில் ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்படுறார். எனினும் கட்டபொம்மன் தனது பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்ற கொதிப்புடன் தான் இருந்திருக்கார். இந்த சூழலில் மருது பாண்டியர்கள் திண்டுக்கல் கோபால நாயக்கருடன் ஆனைமலை யாதுல் நாயக்கருடன் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில இருந்திருக்காங்க. இதே விருப்பத்துடன் இருந்த கட்டபொம்மனும் மருது பாண்டியரும் நெருக்கமாகிறாங்க. கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். பாஞ்சாலங்குறிச்சி சிறந்த சமவெளி பகுதியில் எளிதாக தாக்குதலுக்குள்ளாகும் விதத்தில் அமைந்திருந்தது. சிவகிரி கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வலுவான அரண்களுடன் மிக பாதுகாப்பாக தாக்குதல், எதிரிடமிருந்து பாதுகாத்து கொள்ளுதல் ஆகிய இரு நடவடிக்கைகளும் பொருத்தமானதாக இருந்தது. கட்டபொம்மனின் இலையை பலப்படுத்துவதற்காக சிவகிரி பாளையக்காரரின் மகன் வீரபாண்டியன் தன் வீரர்களுடன் கூட்டணியில் இருந்த பிற தலைவர்களுடன் தளவாய் குமாரசாமி நாயக்கரின் தலைமையில் மேற்கு நோக்கி அணிவகுத்து செல்றாரு. சிவகிரி பாளையம் கம்பெனிக்கு கட்டுப்பட்டதாக இருந்ததால் வீரபாண்டியனின் நடவடிக்கைகளை சென்னை கம்பெனி அரசு தனக்கு விடுக்கப்பட்ட சவாலாக கருதி தாக்குதலுக்கு உத்தரவிடுறாங்க. 1799 மே மாதத்தில் வெள்ளஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய இடங்களில் இருந்த படைகளை திருநெல்வேலிக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. திருவனந்தபுரம் அரசரின் படையும் ஆங்கிலேயருடன் இணைந்து கொண்டது. ஓகேவா? மேஜர் ஆனர்மேன் அதிக ஆற்றல் கொண்ட போர் தளவாடங்களுடன் படைகளை வழிநடத்தி கொண்டு போறாங்க இந்த திருநெல்வேலி. 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கைக்கு போறாரு. பழையனாறு என்ற இடத்தில் மருதுவுடன் தீவிர ஆலோசனை நடத்துறாரு. இதையடுத்து சிவகங்கையிலிருந்து 1000 தெரிவித்து வந்த 500 பேருடன் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்புகிறார். நாகலாபுரம், மன்னர்கோட்டை, பாவாளி, கோளார்பட்டி, சென்னல்குடி ஆகிய பாளையங்களின் தலைவர்கள் மருது சகோதரர்களின் முயற்சியால் ஏற்கனவே ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அவர்கள் கம்பெனியின் ஆட்சி பகுதியில் இருந்த சில குறிப்பிட்ட கிராமங்களில் வரி வசூலிக்கும் உரிமையை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். கட்டபொம்மன் தன் செல்வாக்கையும் நிதி ஆதாரங்களையும் முன்னிறுத்தி அந்த அணியில் சேர்ந்து அதன் தலைவர் ஆனார்.
இக்கூட்டமைப்பை ஏற்படுத்திய சாத்தூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர் ஆகியவற்றின் பாளையக்காரர்களையும் அதில் சேரும்படி வலியுறுத்தினார்கள். 1799 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையக்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுறார். கட்டபொம்மன் சந்திப்பை தவிர்த்ததால் பானர்மேன் போர் தொடுக்க முடிவு செய்கிறாரு. செப்டம்பர் 5ஆம் நாள் கம்பெனி படை பாஞ்சாலங்குறிச்சியை சென்றடையுது. கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டிருந்தது. ஆங்கிலேய படை கோட்டையின் தகவல் தொடர்புகளுக்கான வழிகளை துண்டிச்சிடறாங்க ஆங்கிலேயர்கள். கட்டபொம்மனின் வீரர்கள் கம்பீரத்துடனும் வீரத்துடனும் போர் செய்கிறாங்க. அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டது. கர்னல் வெல்லேஸ் என்பார் தனது நினைவு குறிப்புகளில் கட்டபொம்மனது படை வீரர்கள் வீரத்தை பதிவு செய்கிறார். கம்பெனி படைக்கு கூடுதல் எண்ணிக்கையில் வீரர்கள் தேவைப்படுறாங்க. செப்டம்பர் 16 அன்று ஆங்கிலேயருக்கு கூடுதல் வலு சேர்ப்பதற்காக உதவிகள் பாளையங்கோட்டையிலிருந்து வந்து சேருது. அவர்களின் தொடர்ச்சியான தாக்குதலால் சுவர்கள் உடைந்து கோட்டை பலவீனமாகிறது. கோட்டைக்கான காவற்படை வெளியேறி காடல்குடியை அடையுது. கோலார்பட்டியில் நடந்த மோதலில் கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடித்து வைக்கப்படுறார். அவரை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நாலாபுரமும் எதிர்ப்பை காட்டிய தலைவர்களுக்குரிய பிற பாதுகாப்பு அரண்கள் அனைத்தும் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. ஆங்கிலேய படையை கண்டதும் மேற்கு பாளையக்காரும் சரணடைஞ்சாங்க. புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் களப்பூர் காட்டில் இருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைச்சிடறாங்க. கட்டபொம்மனின் ஆதரவாளர்கள் மருது சகோதரர்கள் கோபால நாயக்கர் ஆகியோருடன் இணைவதற்கு சிவகங்கைக்கும் திண்டுக்கல் மலைக்குன்றுகளுக்கு விரைந்து போறாங்க. 1799 அக்டோபர் 16 அன்று பானர்மேன் கட்டபொம்மனை கயத்தார் என்னும் இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்யறாங்க. அது கேலிக்கூத்தான விசாரணையாகவே இருந்திருக்கு. கட்டபொம்மன் மரணத்தை பற்றி கவலைப்படாமல் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஒத்துக்கொள்றாரு. அவர் சிவகிரிக்கு எதிராக ஆயுதம் திரித்த வீரர்களை அனுப்பியதையும் பாஞ்சாலங்குறிச்சி போரில் ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக போரிட்டதையும் ஒத்துக்கொள்றார். அக்டோபர் 16ஆம் நாளில் கட்டபொம்மன் கயத்தாறு பழையக்கோட்டைக்கு அருகில் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மனுடைய வீர செயல்களை கருப்பொருளாக கொண்ட நாட்டுப்புற பாடல்கள் மக்களிடையே அவரது நினைவை இன்று வரை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. அடுத்தது பாருங்க, முக்கியமானது மருது சகோதரர்களும் 1801ஆம் ஆண்டு தென்னிந்திய கிளர்ச்சியும். ஆற்காடு நவாப் 1772ஆம் ஆண்டு உடன்படிக்கை மூலம் ஸ்தலக்காவல், தேசக்காவல் ஆகியவற்றுக்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்திருந்தார். இது பாளையக்காரர்கள் அல்லாதோர் ஆகிய இரு தரப்பினரின் ஆட்சி பகுதிகளில் இருந்த காவல் தலைவர்களை பாதித்தது. அதிருப்தி அடைந்த காவலர்களும் அவர்களின் தலைவர்களும் நவாபுக்கும் கம்பெனிக்கும் எதிராக பாளையங்களுடன் சேர்ந்தார்கள். சிவகங்கை பெரியவுடைய தேவர் நவாப் படைக்கு எதிரான சண்டையில் உயிரிழந்ததால் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்ட சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் நவாப் படையை வெளியேற்றினார்கள். பெரிய உடைய தேவர் வேலுநாச்சியார் ஆகியோரின் மகளான வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கையின் ராணியாக அறிவித்தனர். அவர்கள் அமைச்சர் பொறுப்புகளை ஏற்றனர். அன்றைய சிவகங்கை காட்டின் நடுவில் இருந்த காளையார் கோவில் கிளர்ச்சியாளர்கள் கூடுமிடமாகவும் அவர்களது அடையாளமாகவும் இருந்திருக்கு. ஓகேவா, காளையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதும் அவருடைய சகோதரர் ஓமதுரை கமுதியை சென்றடைகிறார். அங்கிருந்து அவரை சின்னமருது சிவகங்கையின் தலைநகரான சிறுவயலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. நவாப் முகமது அலி முத்துராமலிங்க தேவரை சிறையில் இருந்து விடுவித்து அவரை ராமநாதபுரத்தின் சேதுபதியாக முடிசூடுறார். ஆனால் கிளர்ச்சியாளர்கள் முத்துக்கருப்ப தேவரை தங்கள் ஆட்சியாளராக அறிவிக்கிறாங்க. மேலும் அரசின் தெற்கு பகுதியையும் வடக்கு பகுதியையும் ஆக்கிரமிக்கிறாங்க. கிளர்ச்சியாளர்களின் வீரர்கள் மதுரைக்குள்ளும் நுழைகிறாங்க.
ஜூலையில் ஊமைத்துறையை தன் ஆதரவாளர்களுடன் மதுரையில் உள்ள பழைய நாடு என்னும் பகுதியை கைப்பற்றினார். 1801 சின்னமருதுவின் மகன் சவத்த தம்பியின் தலைமையில் சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய இரு பகுதிகளை சேர்ந்த படைகளும் இணைந்து கடற்கரை வழியாக தஞ்சாவூர் நோக்கி அணிவகுத்து சென்றனர். தஞ்சாவூரில் இருந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் சவத்த தம்பியின் படையில சேர்ந்துக்கிறாங்க. தஞ்சாவூர் ஸ்தானிகராக இருந்த கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன் படையை திரட்டி மாங்குடி அருகே சவத்த தம்பியை வென்றுறாங்க. தஞ்சாவூர் ராஜா சரபோஜி ஆங்கிலேயருக்கு துணையாக இருக்கிறாங்க. இருப்பினும் வீரர்கள் ஆங்கிலேயர் படை பின் தொடர்வதிலிருந்து தப்பித்து கடக்க சென்ற பகுதிகளில் எல்லாம் அழித்து நாசமாக்கி சென்றனர். அடுத்து பாருங்க, தென்னிந்திய கிளர்ச்சி 1801 ஓகேவா. தென்னிந்திய கிளர்ச்சி திப்புவையும் கட்டபொம்மனையும் வென்ற பின்னர் ஆங்கிலேய படைகள் பல்வேறு முனைகளிலிருந்து திரும்பி ராமநாதபுரத்திலும் சிவகங்கையிலும் கிளர்ச்சியாளர்களை எதிர்கொள்ள முடிந்தது. புதுக்கோட்டை தொண்டைமான் கிழக்கிந்திய கம்பெனியில் ஏற்கனவே இணைந்திருந்தார். யாரு? புதுக்கோட்டை தொண்டைமான். மேலும் சிவகங்கையின் முன்னாள் ஆட்சியாளரின் வழித்தோன்றல்கள் படமாத்தூர் வையாத்தேவரின் ஆதரவையும் கிழக்கிந்திய கம்பெனி பெற முடிந்தது. அவர் சிவகங்கையின் ஆட்சியாளராக கம்பெனியால் அங்கீகரிக்கப்பட்டார். இந்த பிரித்தாளும் தந்திரம் அரசரின் ஆதரவாளர்களிடையே பிளவை ஏற்படுத்தி இறுதியில் கிளர்ச்சியாளர்களை மனந்தளர வைத்தது. 1801 மே மாதத்தில் அக்னியூ தலைமையிலான ஒரு படைப்பிரிவு தன் நடவடிக்கைகளை துவக்கியது. இப்படை மானாமதுரை ஓகேவா பார்த்திபனூர் வழியாக பயணித்து கிளர்ச்சியாளர்கள் வசமிருந்த பரமக்குடி அரண்மனைகளை ஆக்கிரமிக்கிறாங்க. மோதலின் போது இரு தரப்பிலும் பெரும் சேதம் ஏற்படுது. ஆனால் கிளர்ச்சியாளர்களின் அடங்காத எதிர்ப்பும் மருது சகோதரர்களின் வீரம் செறிந்த சண்டைகளும் ஆங்கிலேயரின் நடவடிக்கையை மிகவும் கடினமாக்குது. முடிவில் ஆங்கிலேயரின் படை வலிமையும் தளபதிகளின் திறமையுமே வெற்றி பெற்றன. ஆங்கிலேயர் ஊமைத்துறையை கைது செய்ததை தொடர்ந்து மருதுபாண்டியரை சிங்கமுனரி குன்றுகளிலும் சவத்தையாவை வத்தலகுண்டு பகுதிகளிலும் வெள்ளை மருதின் மகன் துரைசாமியை மதுரைக்கு அருகிலும் கைது செஞ்சிடறாங்க. சின்ன மருதுவும் அவருடைய சகோதரர் வெள்ளை மருதுவும் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர்ல தூக்கில போட்டுறாங்க. ஊமைத்துறையும் சவத்தையாவையும் அவர்களின் ஆதரவாளர்கள் பலரும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு 1801 நவம்பர் 16 தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. 73 கிளர்ச்சியாளர்கள் 1802 ஏப்ரல் மாதத்தில் மலேசியாவில் பினாங்குக்கு நாடு கடத்தப்படுறாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை ஆங்கிலேயருக்கு எதிராக எப்படி போடுறாங்க அப்படின்னு. சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் ஆகியவை அடங்கிய கொங்கு நாடு மதுரை நாயக்கர் அரசின் ஒரு பகுதியாக இருந்தது. அதை மைசூர் உடையார்கள் கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். உடையார்களின் வீழ்ச்சிக்கு பிறகு மைசூருடன் இந்த ஆட்சி பகுதிகள் மைசூர் சுல்தான்களால் கட்டுப்படுத்தப்பட்டன. 3ஆம் 4ஆம் மைசூர் போர்களின் விளைவாக கொங்கு பகுதி முழுதும் ஆங்கிலேயர்கிட்ட போயிடுச்சு. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர்கள் ஆவார். இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சியளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர். சின்னமலை கோயம்புத்தூரில் இருந்த ஆங்கிலேயரின் கோட்டை மீது தாக்குதல் நடத்தும் முயற்சியில் இருந்தபோது மருது பாண்டியரின் உதவியை பெற முயன்றார். கம்பெனியுடன் போரிடுவதற்காக விருப்பாச்சி கோபால் நாயக்கர், பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் கஹன் ஓகேவா பெருந்துறை குமரால் வெள்ளை, ஈரோடு, வாரணாசி ஆகியோருடன் கூட்டணி செய்தார். தனது படையை வலுவூட்டுவதற்காக தேவையான உதவிகளை மருதுசூரிடமிருந்து பெறுவதை கம்பெனி தடுத்து விட்டதால் சின்னமலையின் திட்டங்கள் பலிக்காமல் போயிடுச்சு. அவரும் தன் திட்டத்தை மாற்றிக்கொண்டு திட்டமிடுவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே கோட்டையை தாக்குறாரு. கம்பெனி படை 49 பேரை தூக்கிலிடுவதற்கு இது வழிவகுத்தது.
சின்னமலை ஆங்கிலேயரிடம் சிக்காமல் தப்பிச்சு போறாரு. 1800 இருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை கம்பெனிக்கு எதிராக போராடி கொண்டே இருந்திருக்காரு. சின்னமலையின் போர்களில் முக்கியமானவை 3. ஒன்று என்னது? காவிரி கரையில் நடைபெற்ற 1801 ஆண்டு போர், அடுத்தது 1802 ஆண்டு ஓடா நிலையில் நடந்த போர், அடுத்தது 1804 நடந்த அரச்சலூர் போர். இதெல்லாம் குறிப்பிடத்தக்க போர்கள். அவரது இறுதி போர் 1805 நடைபெற்றதாகும். இப்போரில் சின்னமலை அவருடைய சமையல்காரரால் துரோகம் இழைக்கப்படுறாரு. கூட சமையல்காரர் என்ன பண்றாரு? அவரை காட்டி கொடுத்துருவாரு. திரு சின்னமலை சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்படுறார். அடுத்து நம்ம பார்க்க போறது வேலூர் புரட்சி. ஓகேங்களா? 1806 நடைபெற்ற வேலூர் புரட்சி பற்றி பார்க்கலாம். அரியணையை இழந்த அரசர்கள், குறுநில மன்னர்கள் ஆகியோரின் சந்ததியினர் ஆங்கிலேய ஆட்சி சுமத்திய அடிமைத்தலையை தகர்க்க தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவற்றின் மொத்த விளைவுதான் 1806 ஏற்பட்ட வேலூர் புரட்சி ஆகும். மருது சகோதரர்களின் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் வேலூரை மையமாக கொண்டு செயல்படுறாங்க. எண்ணிக்கையில் 3000க்கு குறையாத திப்பு சுல்தானின் விசுவாசிகள் வேலூரில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் குடியேறி இருந்திருக்கிறாங்க. ஆங்கிலேய எதிர்ப்பு கூட்டமைப்பின் அமைப்பாளர்கள் அங்கு தங்கள் ரகசிய நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்காங்க. ஆங்கிலேயரால் பதவியோ சொத்தோ பறிக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் வறுமையின் கோரப்பிடியில சிக்கியிருந்திருக்கிறாங்க. இதுபோல் பாதிக்கப்பட்ட பலரை வேலூர் கோட்டையின் படைமுகாம் உள்ளடக்கி இருந்தது. இவ்வாறு வேலூர் கோட்டை தென்னிந்தியாவின் புரட்சியாளர்கள் சந்தித்துக் கொள்ளும் இடமாக ஆனது. சிப்பாய்களும் வேலூருக்கு இடம்பெயர்ந்தவர்களும் கோட்டையில் அடிக்கடி கூடி தீவிரமாக கலந்து ஆலோசித்தனர். இவற்றில் திப்பு மகன்களில் பிரதிநிதிகளும் பங்கேற்று வந்திருக்காங்க. உடனடி காரணம், புரட்சிக்கான காரணம் என்ன அப்படின்னா, இடைப்பட்ட காலத்தில் ஆங்கிலேயர் தங்கள் படையில் உள்ள சிப்பாய் பிரிவில் சில புதுமைகளை நடைமுறைப்படுத்தினாங்க. சிப்பாய்கள் சாதி அல்லது மதத்தின் அடையாளமாக தங்களது நெற்றியில் அணிந்த அனைத்து விதமான குறியீடுகளும் தடை செய்யப்படுது. ஓகேவா? சிப்பாய்கள் தங்கள் மீசையை ஒரே மாதிரி தான் வச்சுக்கணும். ஓகேவா? அதே என்ன பண்ணணும், தாடி வச்சுக்க கூடாது. அந்த மாதிரியான புதுமைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மீசையை ஒரே மாதிரியாக முறைக்கு பொருந்தும்படி வெட்டுவதற்கு அறிவுறுத்தப்படுறாங்க. துணை ஜெனரல் அக்னியூ சிப்பாய்களுக்கான ஒரு புதிய தலைப்பாகையை வடிவமைத்து தனது நேரடி கண்காணிப்பில் அதனை அறிமுகம் செய்கிறார். இந்தியர்கள் பார்வையில் இந்த தலைப்பாகையில் இடம்பெற்றிருந்த அருவருக்கத்தக்க அம்சம் அதன் மீது இருந்த ரிப்பன் மற்றும் குஞ்சம் ஆகும். இது மிருகத் தோலில் செய்யப்பட்டிருந்தது. பன்றித்தோல் முஸ்லிம்களுக்கு வெறுப்பூட்டும் பொருள் ஆகும். இந்துக்கள் பசுந்தோலில் செய்யப்பட்ட எந்த பொருட்களையும் விளக்க வேண்டியதாக கருதினர். இந்த மாற்றங்களுக்கான எதிர்ப்பை இந்தியர்களிடையே இன்னும் அதிகரிக்க செய்யும் வகையில் சிப்பாய்கள் அணியும் சீருடையின் முன்பக்கம் சிலுவை பொறிக்கப்பட்டிருந்தது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய மாற்றம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மீசை, சாதி அடையாளங்கள், கடுக்கன் ஆகியவை தொடர்பான உத்தரவு இந்து முஸ்லீம் ஆகிய இரு சமயங்களை சேர்ந்த சிப்பாய்களின் சமய வழக்கங்களை மீறுவதாக இருந்ததாலும் இத்தகைய அடையாளங்களை வெளிப்படுத்துதல் இந்த உத்தரவுகளுக்கு முன்பு முறையான உத்தரவால் தடை செய்யப்பட்டிராமல் இருந்தாலும் அணிவகுப்பில் இவ்வாறு தோன்றும்படி எந்த ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட படையிலும் வழக்கத்தில் இருந்ததில்லை என்று இம்மாற்றங்களுக்கு நியாயம் கற்பிக்கப்பட்டது. முதல் எதிர்ப்பு 1806 மே மாதத்தில் நிகழ்ந்தது. வேலூரில் இருந்த 4ஆம் ஜெரிமெண்டில் 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள் புதிய தலைப்பாகையை அணிய மறுக்கிறாங்க. இந்த பிரச்சனை படை முகாமின் தளபதியான கவர்னர் ஃபேன்போர்ட்டுக்கு தெரிவிக்கப்படுது. அவர் கிளர்ச்சியாளர்களை உடனிருந்து கண்காணிக்கும்படி 19ஆம் குதிரைப்படை பிரிவுக்கு உத்தரவு போறார். இவர்கள் மீதான விசாரணைக்கும் உத்தரவிடப்படுது. 4ஆம் ரெஜிமெண்டில் 2ஆம் படைப்பிரிவுக்கு பதிலாக வாலாஜாபாத்தில் இருந்த 23ஆம் ரெஜிமெண்டின் 2ஆம் படைப்பிரிவு பொறுப்பை ஏற்றது. தலைமையின் உத்தரவை எதிர்த்தமைக்காக
படையின் கீழ்நிலை பொறுப்பில் இருந்த 21 வீரர்கள் ராணுவ நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுறாங்க. அவர்களில் 10 முஸ்லிம்களும் 11 இந்துக்களும் இருந்திருக்காங்க. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் பொருட்டு இரு வீரர்களுக்கு தலா 900 கசையடைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுறாங்க. இந்திய வீரர்களிடம் இருந்து கிளம்பிய எதிர்ப்புகளை மீறி அவர்களின் மனக்குறைகளை பொருட்படுத்தாமல் அரசு தான் முன்வைத்த மாற்றங்களை செயல்படுத்த முடிவெடுக்குது. புதிய தலைப்பாகையை அணிவதற்கு விருப்பமில்லாத உணர்வு வீரர்களிடையே மிக பலவீனமாக இருப்பதாகவே கவர்னர் வில்லியம் பெண்டிங் நம்பினார். வேலூர் கோட்டையில் 1806 ஜூலை 9ஆம் நாள் இரவின் போது பணியில் இருந்த இராணுவ அதிகாரிகள் வழக்கத்துக்கு மாறாக எதையும் கவனிக்கவில்லை என முதலில் கூறப்பட்டது. எனினும் அன்றைக்கு பொறுப்பில் இருந்த ஆங்கிலேய அதிகாரி பார்வையிடும் தனது வேலையை அன்று செய்யவில்லை என்றும் தனக்கு பதிலாக ஜமைதார் ஷேக் காசிம் என்ற இந்திய அதிகாரியை அனுப்பினார் என்றும் பின்னர் தெரிய வந்தது. வேலூர் புரட்சிக்கு பிறகு அவர் முதன்மை குற்றவாளிகளில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டார். ஜூலை 10 அதிகாலையில் பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டிய படைப்பிரிவின் தலைவர்கள் ஜூலை 9ஆம் நாள் இரவே கோட்டையில் தூங்குவதற்கு அதை சாக்காக பயன்படுத்தினர். இந்த துணை ராணுவ அதிகாரி கோட்டைக்குள் பாதுகாவலர்களை தன்னால் இயன்றவரை தன்னுடைய ஆதரவாளர்களாகவே நியமிச்சிருக்காங்க. வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததற்காக கருதப்படுவர் ஜமாலுதீன் ஆவார். இவர் திப்பு குடும்பத்தின் 12 இளவரசர்களில் ஒருவர். அவர் இந்திய அதிகாரிகளிடமும் வீரர்களிடமும் ரகசிய பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் வேலூர் கோட்டையை 8 நாட்களுக்குள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும்படியும் அதற்குள் 10,000 ஆதரவாளர்கள் உதவிக்கு வந்து விடுவார்கள் என்றும் கூறி வந்தார். உரிமை பறிக்கப்பட்ட பாளையக்காரர்களின் உதவியை கேட்டு அவர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதையும் அவர் தெரிவிச்சிருக்கார். திப்பு சுல்தானிடம் பணிபுரிந்த ஏராளமான அதிகாரிகள் திப்புவின் முன்னாள் அமைச்சரான பூர்ணையாவுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் தக்க நேரத்தில் கை கொடுப்பார்கள் எனவும் ஜமாலுதீன் கூறியிருக்கார். புரட்சி வெடித்தல். வேலூர் கோட்டையில் ஜூலை 10ஆம் நாள் காலை 2 மணிக்கு முதன்மை பாதுகாப்பு தளத்தில் இருந்த காவலர்களிடமிருந்து கார்பரல் பியர்சிக்கு ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டது. படைவீரர் குடியிருப்பு அருகில் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது என்பதே அச்செய்தி. பியர்சி பதில் நடவடிக்கையில் இறங்கும் முன்னரே சிப்பாய்கள் ஆங்கிலேய பாதுகாவலர்கள் மீதும் படைவீரர் குடியிருப்பு அதிகாரிகள் குடியிருப்பு ஆகியவற்றின் மீதும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் தாக்குதலை நடத்துறாங்க. பியர்சியும் கடுமையான காயங்களுக்கு உள்ளானார். ஐரோப்பிய குடியிருப்புகளில் கோடை வெக்கையை சமாளிக்க கதவுகள் இரவிலும் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. கிளர்ச்சியாளர்கள் படுக்கைகளில் பாதுகாப்பின்றி ஒதுங்கிக் கொண்டிருந்த ஐரோப்பியரை சன்னல் வழியாக எளிதில் சுட முடிந்தது. ஐரோப்பிய குடியிருப்புக்கு தீ வைக்கப்பட்டது. ஐரோப்பிய அதிகாரிகளின் குடியிருப்புகளை கண்காணித்து வெளியே வரும் எவரையும் சுடுவதற்கு தனிப்படை பிரிவு நியமிக்கப்பட்டது. வெடிமருந்துகளும் துப்பாக்கி ரவைகளும் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கை 1ஆம் ரெஜிமெண்டின் ஒரு பிரிவு தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. அதே ரெஜிமெண்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு குழு குடியிருப்புகளில் உள்ள ஐரோப்பியரை கொல்வதற்கு தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தது. ஏராளமான ஐரோப்பிய ஒழுங்குமுறை நடத்துனர்களுடன் 13 அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. இராணுவ குடியிருப்பில் 82 கீழ்நிலை இராணுவ வீரர்கள் இருந்தார்கள். 91 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க இந்த கிளர்ச்சியில். உள்ளூர் வீரர்கள் அடங்கிய 16ஆம் கால்படையை சேர்ந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கி சத்தம் கேட்டபோது கோட்டைக்கு வெளியே பல்லக்கில் சென்று கொண்டிருந்திருக்கார். அவர் பல்லக்கில் இருந்து இறங்கி கோட்டையின் சரிவான பகுதிக்கு சென்று விசாரிக்கிறாரு. அதற்கு பதில் போல் பாதுகாப்பு அரங்கிலிருந்து சரமாரி என்ன பண்றாங்க, குண்டுமலை பொழியுது. உடனடியாக அவரது உயிரை பறித்தது. அவரையும் கொண்டுறாங்க. கோட்டைக்கு வெளியே பணியில் இருந்த மேஜர் கோட்ஸ் கிளர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு கோட்டைக்குள் நுழைய முயன்றார். அவரால் உள்ளே செல்ல முடியாததால் ஆற்காட்டில் குதிரைப்படை முகாமிற்கு பொறுப்பு வகித்த கில்லஸ்பிக்கு கடிதம் எழுதி அதை கேப்டன் ஸ்டீவன்சன் என்பவரிடம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இந்த கடிதம் வேலூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஆற்காட்டுக்கு காலை 6 மணி அளவில் சென்றடையுது.
கர்னல் கில்லஸ்பி உடனே வேலூருக்கு புறப்படுறாரு. தன்னுடன் கேப்டன் யங் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு பிரிவையும் லெப்டினன்ட் வுட்ஹவுஸ் தலைமையில் அதற்கு துணை நிற்கும் 7ஆம் குதிரைப்படையிலிருந்து ஒரு வலுவான பிரிவையும் அழைத்து செல்றாரு. அவர் குதிரைப்படையில் மீதமுள்ள வீரர்களுடன் தன்னை பின்தொடர்ந்து வரும்படி கர்னல் கென்னடியிடம் அறிவுறுத்திவிட்டு ஆற்காடு படை முகாமை பாதுகாக்கவும் தன்னுடன் தகவல் தொடர்பில் இருக்கவும் ஒரு தனிப்பிரிவை விட்டு செல்றார். வேலுக்கோட்டைக்கு காலை 9 மணிக்கு வந்தடைந்த கில்லஸ்பி தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டிருந்ததால் பீரங்கிகள் தங்கள் பாதுகாப்புக்கு வந்து சேரும் வரை காத்திருக்க முடிவு செய்கிறார். விரைவிலேயே ஆற்காடில் இருந்து பின்தொடர்ந்து வந்த கென்னடி தலைமையிலான குதிரைப்படை 10 மணி அளவில் வந்து சேருது. லெப்டினன்ட் பிளாஸ்கியுடன் தலைமையில் 19ஆம் குதிரைப்படையின் பீரங்கியால் கோட்டையின் வெளிவாசல் கதவு தகர்க்கப்படுது. கேப்டன் ஸ்கெல்டன் தலைமையிலான குதிரைப்படையின் ஒரு பிரிவு கோட்டைக்குள் நுழையுது. கில்லஸ்பியின் வீரர்கள் கடுமையான துப்பாக்கிச் சூட்டை எதிர்கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலில் கர்னல் கில்லஸ்பியும் காயங்களுக்கு உள்ளானார். கிளர்ச்சியில் ஈடுபட்ட சிப்பாய்கள் பின்வாங்கினார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் கோட்டையின் சுவர்கள் மீது ஏறி தப்பிச்சு போயிடறாங்க அல்லது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கருணைக்காக கெஞ்சிருக்கிறாங்க. குதிரைப்படை பிரிவுகள் அனைத்தும் அணிவகுப்பு மைதானத்தில் ஒன்று கூடியது. ஓகேங்களா. கோட்டையின் திட்டி வாசல் மூலம் கிடைத்த குறுகலான பாதை வழியே தப்பியோடிய சிப்பாய்களை பின்தொடர்ந்து சென்று பிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. தப்பியோடிய சிப்பாய்களை வழிமறித்து பிடிக்க சில உள்ளூர் குதிரைக்காரர்களுடன் ஒரு குதிரைப்படை பிரிவு கிளம்பியது. கோட்டையின் அனைத்து கட்டிடங்களிலும் தேடுதல் வேட்டை நடைபெறுது. எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க. அங்கு ஒளிந்திருந்த கிளர்ச்சியாளர்கள் இரக்கமின்றி கொல்லப்படுறாங்க. கில்லஸ்பியின் ஆட்கள் கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டிய திப்புவின் மகன்களை பழிவாங்க விரும்பினார்கள். ஆனால் லெப்டினன்ட் கர்னல் மரியாட் இதை எதிர்த்திருக்கார். கர்னல் கில்லஸ்பி வேலூர் கோட்டையை 15 நிமிடங்களுக்குள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததாக கூறப்படுது. கர்னல் ஹர்கோட் ஓகேவா ஜூலை 11 வேலூர் படையின் தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்படுறார். ஜூலை 13 ஹர்கோட் படைமுகாமின் பொறுப்பாளராக பதவியேற்று இராணுவ சட்ட ஆட்சியை அமல்படுத்துறாரு. கர்னல் கில்லஸ்பியின் விரைவான சிறந்த திட்டமிடுதலுடன் கூடிய நடவடிக்கையே கோட்டையை சில நாட்களுக்குள் கைப்பற்றி அடுத்ததாக மைசூரில் இருந்து வரவிருந்த 50,000 வீரர்களின் ஆதரவை பெறுவதற்கு திட்டமிட்ட கிளர்ச்சியாளர்களின் கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக கருதப்படுது. படை வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்த அருவருப்பான மாற்றங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டன. விசாரணை குழுவின் கூற்றுப்படி மைசூர் இளவரசர்கள் கிளர்ச்சிக்கு உறுதியாக இருந்தார்கள் என்பது நிறுவப்படாததால் அவர்களை கல்கத்தாவிற்கு அனுப்பி வைக்கும்படி உத்தரவிடப்பட்டது. உயர்மட்ட தீர்ப்பாயங்கள் கவர்னர், தலைமை படை தளபதி, துணை உதவி ஜெனரல் ஆகியோரை இந்த குளறுபடிக்கு பொறுப்பாக்கி அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ள உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. வேலூர் நிகழ்வின் தாக்கம் ஹைதராபாத், வாலாஜாபாத், பெங்களூரு, நந்திதுர்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சங்ககிரி துர்க்கம் ஆகிய இடங்களிலும் பரவியது. 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும் கிளர்ச்சிக்கான அனைத்து முன்னறிகுறிகளுக்கும் வேலூர் கிளர்ச்சியில் இருந்தன. பெருங்கிளர்ச்சியில் இடம்பெற்ற கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் என்ற சொல்லுக்கு மாற்றாக வேலூர் நிகழ்வில் இடம்பெற்ற பேட்ச் என்பதையும் பகதூர் ஷா, நானா சாஹிப் ஆகியோருக்கு மாற்றாக மைசூர் இளவரசர்களையும் நம்மால் பொருத்தி பார்க்க முடியும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாயிகள், பழங்குடிகள் ஆகியோரின் கிளர்ச்சிகள். விவசாயிகள், பழங்குடியினர்கள் அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக எப்படி கிளர்ச்சிலாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்திலும் கம்பெனி அரசாங்கத்தின் நில உரிமையையும் வருவாய் ஈட்டு முறையையும் இந்திய கிராமிய சமூகத்தை மிகவும் கடுமையாக பாதிச்சிருக்கு. விவசாயிகளை அதற்கு முன்னில்லாத அளவுக்கு வருத்தியது. வருவாய் ஈட்டும் வேளாண் முறையின் தொடக்க காலத்தில் விவசாயிகள் அவர்களுக்கு அதிக அளவிலான வருவாய் இலக்கை நிர்ணயித்தது. ஓகேவா.
அநியாயமாக அதை வசூலித்த ஒப்பந்ததாரர்களாலும் கம்பெனி அதிகாரிகளாலும் நசுக்கப்பட்டனர். இதற்கு தீர்வு காணும்படி விவசாயிகள் தொடக்கத்தில் கம்பெனி அரசாங்கத்துக்கு புகார் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர்களின் கோரிக்கை செவிசாய்க்கப்படாமல் போன போது அவர்கள் அணி திரண்டு நேரடி நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. விவசாயிகள் உள்ளூர் கச்சேரிகளை தாக்கியிருக்காங்க. ஸோ கச்சேரி அப்படின்னா என்ன அப்படின்னா வருவாய் வசூலிக்கும் அலுவலகம். ஓகேவா? ஸோ வருவாய் வசூலிக்கும் அலுவலகத்துக்கு பேர் என்னது? கச்சேரி அப்படின்னு பேர். ஓகே. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க? விவசாயிகள்லாம் தாக்கியிருக்காங்க. தானிய சேகரிப்பு கிடங்குகளை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. வரி செலுத்த மறுத்தார்கள். 1840களிலும் 1850களிலும் செயல்பட்ட விவசாயிகள் இயக்கம் மலபார் கிளர்ச்சியாக வெளிப்பட்டது. ஸோ இப்பகுதியில் குடியேறி மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்ட அரபு வணிகர்களின் சந்ததியினர் ஆவர். ஓகேவா? ஸோ சந்ததியினது மாப்பிள்ளைகள். படிப்படியாக மாப்பிள்ளைமார்கள் விவசாயத்தை சார்ந்தவர்களாகி நிலத்தை வாடகைக்கு எடுத்து விவசாயம் செய்வோராகவும் நிலமற்ற உழைப்பாளர்களாகவும் சில்லறை வணிகர்களாகவும் மீனவர்களாகவும் அவங்க மாறி இருக்கிறாங்க. 1792ல ஆங்கிலேயர் மலபாரை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த போது அவர்கள் நில உடைமை விவகாரங்களை சீரமைக்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ நில உடைமை விவகாரங்களை சீரமைக்கிறதுக்கான முடிவு அவங்க எடுக்கிறாங்க. நிலத்துக்கான தனிநபர் உரிமையாளர் முறையை உருவாக்குவது அவர்கள் கொண்டு வந்த மாற்றமாகும். முன்பிருந்த மரபு முறை நிலத்திலிருந்து கிடைக்கும் மொத்த விளைச்சலை ஓகேவா ஜன்மி ஓகேவா கணம்தார் ஓகேவா விவசாயி ஆகியோர் சரிசமமாக பகிர்வதற்கு வாய்ப்பளிச்சிருக்கு. ஓகேவா? ஜன்மி அப்படின்னா என்னது அப்படின்னா ஜன்மம் என்ற உரிமை பெற்றவர். கணம்தார் அப்படின்னா கணம் என்ற உரிமை பெற்றவர். ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலேயர் கொண்டு வந்த புதிய முறை ஜமீன்களை ஓகேவா ஜன்மிகளை ஓகேவா ஆங்கிலேயர் கொண்டு வந்த புதிய முறை ஜன்மிகளை நிலத்தின் முழு உரிமையாளர்களாக்கி குத்தகை விவசாயிகளை வெளியேற்றும் அதிகாரத்தையும் கொடுத்தது. இந்த நடைமுறை அதற்கு முன்பு இல்லாதது. புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது விவசாயிகளை மிகவும் பாதித்தது. இவற்றுடன் மிகையாக மதிப்பிடுதல், சட்டத்துக்கு புறம்பான வரிகளை சுமத்துவது, நீதிமன்றமும் காவல்துறையும் நில உரிமையாளர்களுக்கு மட்டுமே ஆதரவாக நடந்து கொள்வது ஆகியவை விவசாயிகளை வறுமையின் உச்சத்தில் வாழும் நிலைக்கு தள்ளியது. தாங்கள் நசுக்கப்படுவதை சகித்துக் கொள்ள முடியாத விவசாயிகள் எதிர்வினை புரிந்த நிகழ்வுகள் மலபாரில் 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் நடந்திருக்கு. அவற்றில் 1849 ஆகஸ்ட் மாதத்தில் மஞ்சேரியிலும் 1851 ஆகஸ்ட் மாதத்தில் குளத்தூரிலும் 1852 ஜனவரி மாதத்தில் வடக்கில் உள்ள மட்டனூரிலும் நிகழ்ந்த கிளர்ச்சிகள் மிகவும் தீவிரமானவை சொல்றாங்க. ஆங்கிலேய ஆயுதப்படைகள் கிளர்ச்சியை அடக்க அனுப்பப்பட்டன. இங்கெல்லாம் அமைதியை ஏற்படுத்த ஆங்கிலேயர் கையாண்ட அடக்குமுறை நடவடிக்கைகள் 20 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்தன. 20 ஆண்டுகள் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க கிளர்ச்சியில் ஏற்பட்டிருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளைகள் 1870களில் மீண்டும் எழுச்சி பெற்றனர். மீண்டும் கிளர்ச்சிகள் நடைபெறுது. 1857க்கு முந்தைய இந்தியாவில் நடைபெற்றவற்றில் சில கிளர்ச்சிகள் பழங்குடியினரால் நடத்தப்பட்டது. ஓகேவா? உள்ளூர் வளங்கள் மீதான அவர்களின் தன்னாட்சியும் கட்டுப்பாடும் ஆங்கிலேய ஆட்சியாலும் பழங்குடி அல்லாதவரின் வருகையாலும் பாதிக்கப்பட்டதே இதற்கு காரணம். இப்பழங்குடிகள் இந்தியாவின் பெரும் பகுதிக்கு பரவி 19ஆம் நூற்றாண்டில் நூற்றுக்கணக்கான தீவிர மோதல்களையும் கிளர்ச்சிகளையும் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? பழங்குடியினர். அடுத்து பாருங்க, கோள்களின் கிளர்ச்சி 1831 to 1832. ஓகேவா? கோல் என்ற பழங்குடி இனத்தினர் பீகாரிலும் ஒரிசாவிலும் சோட்டா நாக்பூர் சிங்பூம் ஆகிய பகுதிகளில் வாழ்ந்தவர்கள். ஓகேவா? ஸோ கோல் அப்படிங்கிறவங்க பழங்குடி இனத்தவர்கள். ஓகேங்களா? சோட்டா நாக்பூர் ராஜா பல கிராமங்களை பழங்குடி அல்லாதோருக்கு குத்தகைக்கு விட்டதே கோள்களின் கிளர்ச்சிக்கு உடனடி காரணமாக இருந்திருக்கு.
ஓகேங்களா. சோன்பூர், தமர் ஆகிய பகுதிகளில் வசித்த கோள்கள் திக்காட்டர்களுக்கு, ஓகேவா, திக்காட்டர்கள் என்னது, வரி வசூலிப்போர் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ திக்கட்டார்களுக்கு எதிரான கிளர்ச்சியை நடத்துவதற்கு முதல் முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. வெளியாருடைய சொத்துக்களை தாக்குவதை இவர்களின் கிளர்ச்சி உள்ளடக்கி இருந்தது. கோள்கள் உயிர் சேதம் ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. அவங்களுடைய நோக்கம் உயிர் சேதம் ஏற்படுத்துவது கிடையாது. கொள்ளையடிப்பதும் சொத்துக்களுக்கு தீ வைப்பதும் அவர்களது கிளர்ச்சியின் முக்கிய வழிமுறைகளாக இருந்திருக்கு. 1831 டிசம்பர் 20ஆம் நாளில் சோட்டா நாக்பூரில் உள்ள சோனிபூர் பர்கானா 700 கிளர்ச்சியாளர்கள் அடங்கிய குழுவால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. 1832 ஜனவரி 26க்குள் கோள்கள் சோட்டா நாக்பூர் முழுவதையும் தங்கள் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்துடுறாங்க. இவர்களில் கிளர்ச்சி ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போருடன் முடிவுக்கு வந்திருக்கு. மிக தீவிரமாக ஒரு குறுகிய பரப்புக்குள் நடந்த சண்டையில் கோல் கிளர்ச்சியின் தலைவரான புத்த பகத் கொல்லப்படுறார். ஓகேங்களா. துண்டிக்கப்பட்ட அவரது தலையை ஆட்சியாளரிடம் ஒப்படைத்ததற்காக அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் ஆகியோருக்கு 1000 ரூபாய் விநியோகிக்கப்பட்டது, பரிசு கொடுத்திருக்காங்க. கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்த பிந்த்ராய் மன்கி, ஓகேவா, 1832 மார்ச் 19ஆம் நாள் சரணடைந்ததும் கோள்களின் போராட்டம் ஒரு துயரமான முடிவுக்கு வந்துடுது. ஓகேங்களா. இதுதான் கோள்கள் கிளர்ச்சி சொல்றது. அடுத்தது பாருங்க, சந்தால் கிளர்ச்சி, ஓகேவா. ஸோ இதெல்லாம் நியூ, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சுக்க மாட்டோம் இந்த ஸ்டாண்டர்ட்லையும். ஸோ இதில் 11th ஸ்டாண்டர்டில் தான் இந்த இதெல்லாம் வருது. சந்தால் கிளர்ச்சி அப்படின்னா 1855 56, ஓகேங்களா. பழங்குடியினர்களான சந்தால்கள் வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு காட்டுப்பகுதிகளில் அங்கங்கே பரவியிருந்தபடி வாழ்ந்திருக்கிறாங்க. மஞ்சி என்றும் அவர்கள் அறியப்பட்டார்கள். தங்களின் தாய் மண்ணிலிருந்து துரத்தப்பட்ட சந்தால்கள் ராஜ்கமல், குன்றுகளை சுற்றியுள்ள பகுதிகளை திருத்தி அதை டாமின் ஈகோ, ஓகேவா, என்று அழைத்திருக்காங்க. ஸோ டாமின் ஈகோ அப்படின்னு சந்தால்களின் நிலம் அப்படின்னு அர்த்தம். பழங்குடி நிலங்களை சந்தால் அல்லாத ஜமீன்தார்களுக்கும் வட்டி கடைக்காரர்களுக்கும் குத்தகைக்கு விடப்பட்டதால் சந்தால்கள் படிப்படியாக கையேறு நிலையில் வாழ வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இத்துடன் உள்ளூர் காவல்துறையினராலும் அப்பகுதியில் தொடர்வண்டி பாதை அமைப்பதில் ஈடுபட்ட ஐரோப்பிய அதிகாரிகளாலும் அடக்குமுறைக்கு உள்ளாயிருக்கிறாங்க. டிக்குகளின் இத்தகைய ஊடுருவல் சந்தால் சமூகத்தை நிலை தடுமாற செஞ்சிருக்கு. ஓகேவா. டிக்குகள் அப்படின்னானது வெளியிலிருந்து வந்தாருங்க, ஓகேவா, வெளியூர்ல இருந்து வந்தாரு. பார்த்தீங்களா, உள்ளூர் சேராதவர்களுக்கு பேர் என்னது, டிக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவர்கள் இழந்த பகுதியை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வைத்தது. இதனால அவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்கன்னு சொல்றாங்க. 1855 ஜூலையில் சந்தால்கள் ஜமீன்தார்களுக்கு அரசாங்கத்துக்கும் விடுத்த இறுதி எச்சரிக்கை செவிமடுக்காமல் போனவுடன் ஆயிரக்கணக்கிலான சந்தால்கள் வில்லும் அம்பும் ஏந்தி கொண்டு வெளிப்படையான கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. தமது கிளர்ச்சி தன்மை ஒடுக்குபவர்களாக ஜமீன்தார்கள், வட்டி கடைக்காரர்கள், அரசாங்கம் ஆகிய மூன்று தரப்பினரின் புனிதமற்ற கூட்டுக்கு எதிரானது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். மகேஷ்பூர் போரில் மஞ்சிகளில் பெரும்பாலானவர்கள் சிவப்பு நிற உடையை அணிந்திருந்தார்கள். பின்னாட்களில் இது அதிகாரத்திற்கு உரிமை கோரும் அடையாளத்திற்கான ஆடையா மாறியது. கிளர்ச்சியின் முதல் வாரத்தில் 10 பேர் அடங்கிய ஒரு குழு மோங்க பர்ரா என்னும் கிராமத்தை தாக்கி தீக்கிரையாக்கியது. கிளர்ச்சியாளர்களில் பெண்களும் ஈடுபட்டிருக்காங்க. தொடக்கத்தில் சித்தோ சந்தால்களின் தலைவராக இருந்தார். சித்தோ அப்படிங்கிறவர் சந்தால்களின் தலைவராக இருந்திருக்காங்க. அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் கானு, ஓகேவா, கிளர்ச்சியை நடத்தினார். ஓகேவா, கானு அப்படிங்கிறவர் தலைமை பொறுப்பு வச்சிருக்காங்க. கிளர்ச்சியின் பிற்பகுதியில் விவசாயிகளும் சேர்ந்து கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சார்லஸ் மசேக் அவுரித் தொழிற்சாலையை தாக்கி கொள்ளையடிச்சிருக்காங்க.
இதன் விளைவாக கிளர்ச்சியை ஒடுக்க ஆங்கிலேய தரப்பிலிருந்து நிருகத்தனமான நடவடிக்கைகள் தொடங்குறாங்க. இராணுவம் குவிக்கப்பட்டு சந்தால் கிராமங்கள் பழிக்கு பழியாக ஒன்றன் பின் ஒன்றாக தீக்கிரையாக்கப்பட்டன. ஒரு கணக்கீட்டின்படி கிளர்ச்சி இறுதியாக ஒடுக்கப்படும் முன்பு 30,000 முதல் 50,000 பேர் வரையிலான கிளர்ச்சியாளர்களில் 15,000 to 20,000 பேர் வரை கொல்லப்பட்டாங்க. ஓகேவா அப்படின்னு தெரிய வருது. அடுத்து பாருங்க, முண்டா கிளர்ச்சி. பிர்சா முண்டா வழிநடத்திய முண்டாக்களின் கிளர்ச்சி 1899 1900 காலகட்டத்தில் நடைபெற்றது. முண்டாக்கள் பீகார் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடிகள் ஆவர். ஆங்கிலேயரின் ஆட்சியில் அவர்களின் பொதுநில உரிமை முறை அளிக்கப்பட்டது. முண்டாக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஜாகிர்தார்களும் திக்காட்காரர்களும் வெட்டி கடைக்காரர்களும் பறித்து கொண்டனர். திக்காடர்கள் அப்படின்னா பெரும் விவசாயிகள், பேர் என்னது? திக்காடர்கள். ஓகேவா? இவங்க என்ன பண்ணிடுறாங்க? நிலங்களை பறித்து கொண்டனர். பிர்சா முண்டா குத்தகைக்கு பயிரிடும் விவசாயிகளின் குடும்பத்தில் 1874 பிறக்கிறாங்க. ஓகேவா? பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சி நிறுவ வந்த புனித தூதர் என அவர் தன்னை அழைத்துக் கொண்டார். பழங்குடிகளின் நிலங்களை பழங்குடி அல்லாதோர் ஆக்கிரமிப்பதை இவரது தலைமையில் முண்டாக்கள் எதிர்த்திருக்காங்க. முண்டா இனத்தை சேர்ந்த விவசாயிகள் ஜமீன்தார்களுக்கு வாடகை செலுத்த வேண்டாம் என பிர்சா முண்டா வலியுறுத்தியிருக்கார். பிர்சா முண்டா சோட்டா நாக்பூர் பகுதியில் கிளர்ச்சியை துவங்குகிறாங்க. சாயில் ரகப் எனுமிடத்தில் முண்டா சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கண்மூடித்தனமாக கொல்லப்படுறாங்க. சாயில் ரக படுகொலை பிர்சா ஆதரவாளர்களை தடுத்து நிறுத்தவில்லை. ஆங்கிலேய அதிகாரிகள் பிர்சாவை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்ததுடன் அவரை பிடித்து தருபவர்களுக்கு பரிசளிப்பதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கு பிறகும் போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு தொடர்வதை காண முடிகிறது. ராஞ்சி சிறையில் அடைக்கப்பட்ட பிர்சா 1900 ஜூன் 9 தியாகி ஆனார். அவருடைய பெயர் தொடர்ந்து அப்பகுதியில் மலைவாழ் மக்களை ஈர்ப்பதாக உள்ளது. அடுத்து பாருங்க, 1857 பெருங்கிளர்ச்சி. ஓகேவா? 1857 பெருங்கிளர்ச்சி ஆங்கிலேய இந்திய வரலாற்றறிஞர்களிடையே பெரும் விவாதத்திற்குரிய பொருளாக உள்ளது. ஆங்கில ஏகாதிபத்திய வரலாற்றாசிரியர்கள் எழுச்சியை இராணுவ கழகம் என்றும் இராணுவ வீரர்களின் கோபத்தின் வெளிப்பாடு என்று கூறி சாதாரணமாக பொருள் தள்ளுகின்றனர். இந்திய வரலாற்றறிஞர்கள் இராணுவ புரட்சியை பெருங்கிளர்ச்சியாக மாற்றியதில் மக்கள் வகித்த பாத்திரம் பற்றி ஆய்வு மேற்கொண்டு 2 கேள்விகளை எழுப்பியுள்ளனர். அக்கேள்விகளுக்கு ஏகாதிபத்திய வரலாற்றறிஞர்களிடம் பதில் இல்லை. இது ஒரு இராணுவ கழகம் மட்டுமே என்றால் முகாம்களில் இருந்த சிப்பாய்கள் புரட்சி செய்வதற்கு முன்பாகவே மக்கள் கிளர்ச்சி செய்ததை எப்படி விளக்குவது? எழுச்சிக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லி மக்களை அபராதம் விதித்து தூக்கிலிட்டு தண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? வங்காள படையின் ஆங்கில தளபதியான கர்னல் மல்லிசன், ஓகேவா, தி மேக்கிங் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி, வங்காள படையின் உருவாக்கம் எனும் சிறு ஏட்டில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிபத்தியத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாற்றியது என்று குறிப்பிடுகிறார். வரலாற்றறிஞர் கீன் இக்கிளர்ச்சிக்கு காரணமாக செயல்பட்ட பல விஷயங்களை முன்வைக்கிறார். என்ன சொல்றாரு? டல்ஹௌசியின் இணைப்பு கொள்கைகளாலும் சீர்திருத்த வேகத்தாலும் பாதிப்புக்குள்ளான இளவரசர்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் குமுறல்கள் என ஏற்கனவே குவித்து வைக்கப்பட்டிருந்த எரிபொருளை கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தீப்பொறியை ஏற்படுத்தி பற்றியது செய்தன. எட்வர்டு ஜான் தாம்சன் நிகழ்வை பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என விளக்கியுள்ளார். 1909 வெளியான சாவர்கரின் தி வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்திய விடுதலை போர் என்னும் தனது நூலில் ஆங்கிலேயரால் இதுவரை வெறும் இராணுவ புரட்சி
என்று வர்ணிக்கப்பட்ட நிகழ்வு உண்மையில் அமெரிக்க சுதந்திர போரை போன்ற ஒரு விடுதலை போரே என வாதிடுகிறார். ஆங்கிலம் படித்த மத்தியதர மக்கள் எழுச்சியில் எந்த ஒரு பங்களிப்பையும் வகுக்காவிட்டாலும் தேசிய வரலாற்றறிஞர்கள் எழுச்சியை இந்தியாவின் முதல் விடுதலை போர் என்று கூறுகின்றனர். பெருங்கிளர்ச்சிக்கான காரணங்கள் நாடுகளை ஆக்கிரமித்தல். டல்ஹௌசி வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் மூலமாக அவதத்தையும் ஜான்சியையும் இணைத்ததும் கடைசி பேஷ்வாவின் தத்தெடுக்கப்பட்ட மகனான நானா சாஹிப்பை அவமானமாக நடத்தியதும் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியது. முறையான உரிமம் இல்லாமல் குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்போர் பற்றி விசாரிக்க பம்பாய் அரசு அமைத்த இனாம் கமிஷன் ஓகேவா அறிக்கையின்படி 21,000க்கும் மேற்பட்ட தோட்டங்கள் பறிமுதல் செய்யப்படுது. இணைக்கப்பட்ட பகுதிகளில் குறிப்பாக அவத்தியில் மேற்கொள்ளப்பட்ட நில வருவாய் ஏற்பாடுகள் தாலுக்தாரின் நலன்களுக்கு பாதகமாக அமைந்ததால் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்புகிறாங்க. மேலும் அவத்தியில் அரச குடும்பத்தின் ஆதரவை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் விலையுயர்ந்த ஆடைகள், அலங்கரிக்கப்பட்ட காலணிகள், அதிக விலையுள்ள நகைகள் ஆகியவற்றை தயாரிப்போரும் வாழ்விழந்தனர். இவ்வாறு டல்ஹௌசி தன்னுடைய விரிவாக்க கொள்கையின் மூலமாக பெருவாரியான மக்களுக்கு துன்பத்தை விளைவித்தார். பெருஞ்சுமையான நில வருவாய் முறை ஓகேவா. இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட நில வருவாய் ஏற்பாடுகளில் இருந்ததை காட்டிலும் தற்போது நிலவரி மிக அதிகமாக இருந்தது. ஆங்கிலேயருக்கு முன்னர் இருந்த இந்திய அரசுகள் விளைத்த நிலங்களுக்கு மட்டுமே வரி வசூலித்தனர். ஆங்கிலேயர் நில வருவாயை வரியாக கருதாமல் வாடகையாக கருதினர். இதன்படி நிலத்தின் விவசாயம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதே அளவு வரி வசூலிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில விவசாய பண்டங்களின் விலைகள் கடுமையாக வீழ்ச்சியுற்றன. காலனி அரசு கடனை குறைவாகவோ நிவாரணம் வழங்கவோ முன்வராத சூழல் சிறு விவசாயிகளும் குத்தகைதாரர்களும் சொல்லென்னா துயரங்களுக்கு உள்ளானாங்க. அடுத்து பாருங்க, முஸ்லீம் உயர்குடியினரும் கற்றறிந்தோரும் ஒதுக்கப்படுதல். ஓகேங்களா. முஸ்லிம்கள் பெரும்பாலும் அரசு பணிகளையே சார்ந்திருந்தனர். கம்பெனியின் ஆட்சிக்கு முன்னர் முந்தைய அரசுகளில் மதிப்பு மிகுந்த பணிகளில் அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். குதிரைப்படை தளபதிகளாக சிலர் உயர்ந்த ஊதியம் பெற்று வந்தனர். ஆனால் கம்பெனியின் ஆட்சியில் அவர்கள் துயரத்திற்கு ஆளாயினர். ஆங்கில மொழியும் மேலை கல்வியும் முஸ்லிம் அறிவுஜீவிகளை முக்கியமற்றவர்களாக ஆக்கியிருச்சு. நீதிமன்றங்களில் பொதுப்பணி தேர்வுகளில் பாரசீக மொழியில் பயன்பாடு ஒழிக்கப்பட்டது. அரசு பணியில் முஸ்லிம்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளை குறைத்துவிட்டது. அடுத்து பாருங்க, மத உணர்வுகள். 1856ஆம் ஆண்டு சட்டமானது வங்காள படையில் உயர் ஜாதியினரும் சேர்த்து கொள்ள வழிவகை செய்தது. சாதிப்பற்றை கைவிட்டு அவர்கள் படைகளில் சேர வேண்டும் அல்லது இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி முன்னேறும் வாய்ப்பை கைவிட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. மேலும் சதி ஒழிப்பு சட்டம் விதவை மறுமணத்தை சட்டபூர்வமாக்கியது. பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு எதிரான சட்டம் ஆகியவை சமய நம்பிக்கைகளில் ஆங்கில அரசு தலையிடுவதாக கருதப்பட்டது. 1850களில் இயற்றப்பட்ட லெக்ஸ் லோசி சட்டம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கும் மூதாதையரின் சொத்துக்களில் உரிய பங்கினை பெறும் உரிமையை அளித்தது. இது வைதீக இந்துக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தது. மேலும் துப்பாக்கி தோட்டாக்களில் பசுவின் கொழுப்பும் பன்றியின் கொழுப்பும் தடவப்பட்டுள்ளது என்ற செய்தி பரவிய போது இந்து முஸ்லிம் படை வீரர்கள் மத உணர்வுகள் புண்பட்டது. இத்தோட்டாக்களை புதிதாக அறிமுகமான என்ஃபீல்டு துப்பாக்கிகளுக்குள் செலுத்துவதற்கு முன்பாக அதை படை வீரர்கள் கடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இது கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றம் செய்யும் முயற்சியாக கருதப்பட்டது. ஆகவே அனைத்து விதத்திலும் 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சி கனிந்த ஆண்டாகும். கொழுப்பு தடவிய தோட்டா பிரச்சனை கிளர்ச்சி என்னும் வெடிமருந்தில் வைக்கப்பட்ட தீப்பொறியாகும். பதவி பறிக்கப்பட்ட அதிருப்தி கொண்ட ராஜாக்கள், ராணிகள், ஜமீன்தார்கள், குத்தகைதாரர்கள், கைவினைஞர்கள், தொழிலாளர்கள், முஸ்லிம் அறிவுஜீவிகள், இந்து பண்டிதர்கள், குருமார்கள் ஆகிய அனைவரும் இவ்வெழுச்சியை தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் வாய்ப்பாக கருதியிருக்காங்க. பெருங்கிளர்ச்சியின் போக்கு
இப்பெருங்கிளர்ச்சி கல்கத்தாவுக்கு அருகே உள்ள பரக்பூர் இராணுவ கழகமாகவே தொடங்கியது. மங்கள் பாண்டே தனது இராணுவ மேலதிகாரியை சுட்டுக் கொள்றாரு. தொடர்ந்து அங்கு இராணுவ கழகம் வெடிக்குது. அடுத்த மாதம் மீரட் நகரில் தோட்டாக்களை பெற வேண்டிய 90 வீரர்களில் 5 மட்டுமே உத்தரவுக்கு அடிபணிகிறாங்க. மே மாதம் 10ஆம் நாளில் 3 ரெஜிமெண்ட்டுகளை சேர்ந்த சிப்பாய்கள் கிளர்ச்சியில் இறங்கி தங்கள் உயர் அதிகாரிகளை கொன்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வீரர்களை விடுதலை செய்கிறாங்க. மறுநாள் தில்லியை அடைந்த அவர்கள் ஐரோப்பியர் பலரை கொன்று நகரை கைப்பற்றாங்க. கிளர்ச்சியாளர்கள் 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசாக பிரகடனம் செய்தனர். ஜூன் மாதத்தில் கிளர்ச்சி ரோஹில்கண்ட் பகுதிக்கு பரவியது. ஒட்டுமொத்த கிராமப்புறமும் கிளர்ச்சி ஈடுபட்டது. கான் பகதூர் கான் தன்னை பேரரசருடைய வைஸ்ராயாக அறிவித்துக் கொண்டார். புந்தேல்கண்ட் பகுதியும் ஆற்றிடை பகுதி முழுவதும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியது. ஜான்சியில் ஐரோப்பியர் கொல்லப்பட்டு 22 வயதான லட்சுமிபாய் அரியணை ஏற்றப்பட்டார். கான்பூரில் நானா சாஹிப் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். பெண்களும் குழந்தைகளும் உட்பட சுமார் 125 ஆங்கிலேயர்களும் ஆங்கில அதிகாரிகளும் கொல்லப்பட்டு அவர்களது உடல்கள் ஒரு கிணற்றுக்குள் வீசப்பட்டன. கான்பூர் படுகொலை எண்ணறிப்பட்ட நிகழ்வு ஆங்கிலேயரை கோபம் கொலை செய்தது. நிலைமைகளை எதிர்கொள்ள அனுப்பப்பட்ட தளபதி ஹென்றி ஹல்லக் படுகொலைக்கு மறுநாளே நானா சாஹிப்பை தோற்கடித்தார். ஆங்கில இராணுவ அதிகாரி நீல் கொடூரமாக பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். படுகொலைக்கு காரணமானவர்கள் என கருதப்பட்டோர் அனைவரும் கொல்லப்படுறாங்க. நவம்பர் மாத இறுதியில் தாந்தியா தோப்பே கான்பூரை கைப்பற்றாரு. ஆனால் அது விரைவில் காம்பேல் என்பவரால் மீட்கப்படுது. ஹென்றி லாரன்ஸால் பாதுகாக்கப்பட்ட லக்னோ ஆளுநர் மாளிகை கிளர்ச்சியாளர்களின் வசமானது. நானா சாஹிப்பை ஹெவ்லக் தோற்கடித்த பின்னர் லக்னோவை கைப்பற்ற விரைந்தார். ஆனால் அவர் திரும்ப நேர்ந்தது. ஜூலை மாதம் இறுதியில் ஜான் லாரன்ஸால் தில்லிக்கு அனுப்பப்பட்ட ஜான் நிக்கல்சன் அதை கைப்பற்றுவதில் வெற்றி பெறாரு. முகலாய பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா சிறை கைதியாகிறாரு. அவருடைய 2 மகன்களும் பேரனும் சரணடைந்த பின் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவத்தில் மட்டும் தாலுக்தாரர்களும் விவசாயிகளுடன் பங்கு கொண்டதால் கிளர்ச்சி நீடித்தது. தாலுக்தாரர்கள் பலர் அவத் நவாபின் விசுவாசிகள் ஆவர். ஆகவே அவர்கள் லக்னோவின் பேகம் ஹஸ்ரத் மஹாலோடு சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. பெரும்பாலான வீரர்கள் விவசாய குடும்பங்களை சேர்ந்தவர்கள். ஆதலால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது இவர்களும் பாதிப்புக்குள்ளானர். நீண்ட காலத்திற்கு வங்காள படைகளுக்கு அவத் நாற்றங்காலாக இருந்தது. அவத்தை சேர்ந்த வீரர்கள் குறைந்த ஊதியம் குறித்தும் விடுமுறை பெறுவதில் உள்ள இடர்பாடுகள் பற்றியும் புகார் செய்தனர். அவர்கள் அனைவரும் பேகம் ஹஸ்ரத் மஹாலின் பின்னணி திரண்டனர். ராஜா ஜெய்லால் சிங்கின் தலைமையில் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு லக்னோவை கைப்பற்றாங்க. ஹஸ்ரத் மஹால் தன் மகன் பிர்ஜிஸ் கத்தாரை அவத்தின் அரசராக அறிவித்தார். கான்பூரில் பழி தீர்த்து கொண்ட நீல் லக்னோவில் தெரு சண்டையில் சுட்டுக் கொல்லப்படுறாரு. 1858 மார்ச் மாதத்தில் தான் லக்னோவை ஆங்கிலேயரால் கைப்பற்ற முடிந்தது. ஹக் ரோஸ் ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் ஜான்சியை முற்றுகையிட்டு தாந்தியா தோப்பையை தோற்கடிக்கிறாரு. இருந்த போதிலும் லட்சுமிபாய் துணிச்சுடன் போரிட்டு குவாலியரை கைப்பற்றாங்க. ஆங்கிலேயருக்கு ஆதரவாக குவாலியர் அரசர் சிந்தியா தப்பி ஓடினார். சிந்தியாவுக்கு தப்பிச்சு போயிடுறாரு. ரோஸ் தன்னுடைய படைகளோடு லட்சுமிபாயுடன் நேரடியாக மோதுறாங்க. வியப்பூட்டும் வகையில் லட்சுமிபாய் போரில் பங்கேற்று வீரமரணம் அடைஞ்சிடறாங்க. கிளர்ச்சியாளர்களின் லட்சுமிபாய் மிக சிறந்த தைரியமிக்க தலைவர் என லட்சுமிபாயை பற்றி ரோஸ் குறிப்பிட்டுள்ளார். குவாலியர் விரைவில் மீட்கப்பட்டது. 1858 கானிங் இராணுவ புரட்சி ஒடுக்கப்பட்டு அமைதி மீட்கப்பட்டதாக அறிவித்தார். தாந்தியா தோப்பே கைது செய்யப்பட்டு 1858 ஏப்ரல் மாதம் கொல்லப்படுறார். 2ஆம் பகதூர் ஷா செப்டம்பர் 1857 கைது செய்யப்பட்டு குற்றவாளி அறிவிக்கப்பட்டு ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கேயே அவர் நவம்பர் 1862 தனது 87வது வயதில் மரணம் அடைஞ்சாரு. அவருடைய இறப்போடு முகலாய அரசாங்கம் முடிவுக்கு வந்துடுது.
அடுத்து பாருங்க, பெருங்கிளர்ச்சியின் விளைவுகள் என்னென்ன. விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை 1858. ஓகேங்களா. அலகாபாத்தில் 1858 நவம்பர் 1 அரசு தர்பார் கூட்டப்படுது. விக்டோரியா ராணி வெளியிட்ட பேரறிக்கை தர்பார் மண்டபத்தில் கானிங் பிரபுவால் வாசிக்கப்படுது. அவரே இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலும் முதல் வைஸ்ராயும் ஆவார். இதன் பின்னர் இந்தியா ஆங்கிலேய முடியரசின் பெயரால் அரசு செயலர் மூலம் ஆளப்படும். 15 உறுப்பினர்களை கொண்ட இந்தியா கவுன்சில் எனும் அமைப்பு அரசு செயலருக்கு உதவி செய்யும். இதன் விளைவாக கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் ஒழிக்கப்பட்டன. ஆங்கிலேய முடியரசும் நாடாளுமன்றமும் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் இந்தியாவை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வர். கிழக்கிந்திய கம்பெனியின் படை கலைக்கப்பட்டு இங்கிலாந்து அரசின் படைகளோடு இணைக்கப்படும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்திய அரசுகளோடு மேற்கொண்ட உடன்படிக்கைகளை பேரறிக்கை ஏற்றுக்கொண்டது. அவர்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மதிப்பதாகவும் உறுதியளித்தது. மேலும் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகளை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கம் இல்லை எனவும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. 1853 ஆண்டு சட்டமன்றம் ஐரோப்பியர்களில் மட்டுமே உறுப்பினர்களாக கொண்டிருந்ததால் அவர்கள் இந்தியரின் கருத்துக்களை தெரிந்து கொள்ள அக்கறை இல்லாமல் இருந்ததே இச்சிக்கலுக்கு காரணம் என்று கூறிய அறிக்கை 1861 அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் என்றும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்திருக்காங்க. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையும் நாடிணைப்பு கொள்கையும் கைவிடப்படும். ஆங்கிலேயரை நேரடியாக கொன்ற கிளர்ச்சியாளர்களை தவிர மீதமுள்ள கிளர்ச்சியாளர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படும். கல்வி, பொதுப்பணி திட்டங்கள், அதாவது சாலைகள், இருப்பு பாதை, தந்தி, நீர்ப்பாசனம் ஆகியவை சீக்கிரமா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலம் மீண்டும் வரும் எனும் நம்பிக்கை மங்கியது. இந்திய சமூகத்தின் மரபு சார்ந்த கட்டமைப்பு உடைய துவங்கியது. மேற்கத்தியமயமான ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கம் தேசிய சிந்தனைகளோடு உருவானது. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா. ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நிறையா உள்ளவங்களுக்கு டீட்டெயில் வந்து இருந்திருக்கும். ஓகேவா. 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட்டடாக அது கேளுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.